ஆடிட் யுவர் பிசினஸ். என்ன சார் ஆடிட் யுவர் பிசினஸ்னே சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா, வேற வழி கிடையாது. நம்ம பிஸி ஷெட்யூல் இருக்கிறோம். நம்ம சப்ளையரை பார்க்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும், கலெக்ஷன் பண்ணணும். அதுவும் இப்ப கோவிட் சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நடக்குது, கிரெடிட் நிறைய வாங்கிக்கிறாங்க. ஆனா என்ன கிடைக்க மாட்டேங்குது? கலெக்ஷன்ஸ் இது பண்ண மாட்டேன்றாங்க. கலெக்ஷன்ஸ் போறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் கலெக்ஷன்ஸ் அந்த கன்சர்ன் பெர்சன் வாங்க மாட்டேன்றாங்க. ஸோ நிறைய சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இப்படி பிஸியான இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஆடிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீம் போட்டு நீங்க பண்ணும்போது, ஒன்ஸ் அவங்க வந்து அவங்க ஒர்க்கை பார்க்கும்போது, ஒரு ப்ராப்பரா உங்களோட பிசினஸ் வந்து டேர்ன் ஓவர் ப்ராப்பரா இருக்கா, எங்கெங்கெல்லாம் ஃபிளாஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் ஆடிட் யுவர் பிசினஸ் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். மூவிங் ஃபார்வர்ட், இது சின்ன ஒரு இதுதான் இது. ஏற்கனவே இந்த கோவிட் சுச்சுவேஷன் இருந்திருக்கும். நம்மளோட கர்வ் அப்படின்னு இருக்கும்போது பிசினஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். இதை வந்து நான் கோவிடோட நம்ம கம்பாரிசன் பண்றேன். இப்ப இந்த கோவிட்ல லாக்டவுன் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆயிருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் வந்திருக்கு. ஒன்ஸ் நம்மளோட கிராஃப், பிசினஸ்க்குன்னு ஒரு கிராஃப் வச்சுக்கணும் நம்ம. அது ப்ராப்பரா ஒரு ஸ்லக்கிஷ்ல இருக்கா, இல்ல நல்லா இம்ப்ரூவ் ஆகுதா, இல்ல எதனால ரீசனு அப்படின்னு சொல்லி நம்ம அனலைசிஸ் கண்டிப்பா பண்ணணும். இப்ப இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, பிசினஸ் ஸ்லக்கிஷ் எல்லாம் என்ன ஆயிருச்சு உங்களுக்கு, நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம், யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாவிஷா கொஞ்சம் இருக்கிறோம். அது போக நம்மளோட ஐஸ் ஆன் சேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஹார்ட் ஏர்ன்டு மணி சேவிங்ஸ்ல வச்சிருந்தது என்ன ஆயிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கிராஃபும் சரி, ஒரு ப்ராப்பரா ஒரு பிசினஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், இந்த கிராஃபும் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே இருக்கும். அப்போ பிசினஸ் நம்ம பணம் வரலையே, பிசினஸ் நடக்கலையே அப்படின்றதுக்கு நம்ம யாரையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஸோ எப்போதுமே பிசினஸ அடுத்த லெவல் கொண்டு போறது பாருங்க. ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, பிஃபோர் யூ வின், நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்குள்ளே நினைக்கணும் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வர்த்தான ஆளுதான். எந்த பிசினஸ் ஈவன் காம்படிஷன் எது வேணா இருக்கட்டும், நீங்க யாரு கூட காம்படிஷன் போறது முக்கியம் கிடையாது. ஆனா ஒரு ஒர்க்கை எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதை வின் பண்ணாம இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு இவ்வளவு ரூபா கலெக்ஷன் பண்ணுவேன், இன்னைக்கு இவ்வளவு டார்கெட் வச்சிருக்கேன் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த நைட்டுக்குள்ள எப்படியாவது உங்க டீம்லயோ ஏதோ சொல்லி இந்த கலெக்ஷனோ சேல்ஸோ நீங்க அச்சீவ் பண்ணி ஆகணும். அதுதான் ஒரு பேஷனா இருக்கணும். உங்களுக்குள்ளேயே உங்க டீம் மேல என்ன இருக்கணும், ஒரு நம்பிக்கைத்தன்மை இருக்கணும். யாருக்கு கூட வேணா நீங்க போட்டி போடுங்க, அது இம்மெட்டீரியல். ஆனா வாட் இஸ் த ரிசல்ட், எண்ட் ரிசல்ட், அதான் முக்கியம். எஸ், மூவிங் ஃபார்வர்ட். இப்ப அடுத்து நம்ம இவே பில் ஓரியன்ட் நம்ம பார்க்க போறோம். நம்ம இது ஒரு சர்வே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவே பில்ல என்னென்ன டைம்ஸ் எல்லாம் வந்து ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ப்ராடக்ட் ஒரு ஊர்ல இருந்து வரணும் அப்படின்னா ரன்னிங் டைம் அப்படின்னு இருக்கு. ஸோ அது 40% என்ன ஆயிருது, சாப்பிட்றது அந்த 100%. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டைம் ரொம்ப ஸ்பெண்ட் ஆகுதுன்னா, இப்ப ஊருக்கு ஊருக்கு என்ன பண்ணிடுறாங்க, செக் போஸ்ட், வேற வழி இல்லை, அதை கிராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ இதனால நிறைய என்ன ஆகுது, காஸ்ட் ஆஃப் குட்ஸும் என்ன ஆகுது, இப்போ ஃப்ரைட் சார்ஜஸ் என்ன ஆகுது, இந்த செக் போஸ்ட்னால இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒன்ஸ் ஒரு ஃப்ரைட் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, பேசிக் பெட்ரோலு ஃப்ரைட் சார்ஜஸ் எல்லாம் அல்டிமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக நம்ம வேல்யூ ஆஃப் குட்ஸ் என்ன ஆகுது, அல்டிமேட்டா இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு இந்த ஹெவி காம்படிஷன்ல. அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது டிராபிக்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா டிராபிக் ரொம்ப ஹர்டுல இருக்கு. இப்ப டிராபிக் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கன்சியூம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 9% கன்சியூம் ஆகுது அப்படின்னு இந்த சர்வேல சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதர் அபிஷியல் ஸ்டாப்பேஜ், ஏதாச்சும் குட்ஸ் ஏதாவது இந்த இவே பில் எல்லாம் ப்ராப்பரா போடல அப்படின்னா, சாரி, ஒன்ஸ் ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா என்ன ஆயிரும், ஒரு அபிஷியல் ஸ்டாப்பேஜஸ் இருக்கு அப்படின்னா இதனால நமக்கு ஒரு 8% வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பாவம் டிரைவரும் என்ன, அவரும் சாப்பிடணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல, அதுல எத்தனை பர்சன்டேஜ் ஆயிருது, 13% ஆயிருது அப்படின்றாங்க. அப்புறம் அப்புறம் ஃபியூலிங் ரிப்பேர்ஸ் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் புட் டுகெதர் ஒரு சர்வேல என்ன சொல்றாங்க, 100%ல இதான் மேக்ஸிமம் ஒரு ஆவரேஜா இவே பில்ல நடக்குது, டைம் ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், மூவிங் ஃபார்வர்ட். இவே பில்னா எதுக்கு சார், அது நம்ம ப்ராப்பரா இன்வாய்ஸ் தான் வச்சிருக்கோமே சார், அது போக எதுக்கு சார் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் தான்.
வேற வழி கிடையாது. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஈஸியா ட்ராக் பண்றதுக்காக வச்சிருக்கிறது தான் இவே பில். கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடனே உங்க ப்ராடக்ட்டோ எங்க ப்ராப்பரா இருக்குன்னு தெரியணும். இன்னும் சொல்லப்போனா, ஹசாரஸ் ப்ராடக்ட்டோ, இல்ல தேவையில்லாத ப்ராடக்ட் எங்கேயும் என்ன ஸ்மக்கிள் பண்ணி அது மாரி எதுவும் போயிறக்கூடாது. அப்படின்ட்டு தான் இது. இது யாருக்கு அப்ளை ஆகும் சார்? அப்படின்னா, வெறும் குட்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். சர்வீசஸ்க்கு இவே பில் வரவே வராது. எஸ், மூவிங் ஃபார்வர்ட். ஒவ்வொரு இவே பில்லுக்கும் வேலிடிட்டி ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சார் அப்படின்னா, ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு, ரேடியஸ்ல இருக்கு அப்படின்னா 1 டே வேலிடிட்டி. இதே இது 100 கிலோமீட்டர்லேருந்து 300 கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சு. டேக் அன் எக்ஸாம்பிள், இங்கேருந்து இங்க திருச்சிக்கு போறீங்க அப்படின்னா 150 கிலோமீட்டர்ஸ். இப்போ 150 கிலோமீட்டர்ஸ்ல 150 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆனா அந்த இவே பில் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது எத்தனை வேலிடிட்டி அப்படின்னா 3 டேஸ் வேலிடிட்டி. இதே 300லேருந்து 500 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னா 5 டேஸ் வேலிடிட்டி. இப்போ சென்னைக்கு போறோம் அப்படின்னா நைட்ல ஏறணும்னா என்ன செய்யணும்? காலையில போய் குட்ஸ் வந்து ரீச் ஆயிருது. ஆனா அதுக்கு எவ்வளவு வேலிடிட்டி குடுக்குறாங்க? 5 டேஸ் குடுக்குறாங்க. ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளனா 10 டேஸ். இப்ப ரொம்ப லாங் ட்ரக். இப்ப மும்பைலேருந்து வரணும், டெல்லிலேருந்து வரணும் அப்படின்னா உடனேலாம் வர முடியாது. அது அதுக்கு மினிமம் வந்து 15 டேஸ் வந்து வேலிடிட்டி குடுக்குறாங்க. எஸ், இதுதான் வந்து வேலிடிட்டி ஆஃப் த பில். எஸ், மூவிங் ஃபார்வர்ட். எதுக்கெல்லாம் வந்து இவே பில் தேவையில்லை அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் எல்பிஜி கேஸ், அதுக்கு என்ன தேவையில்லை? இவே பில் தேவையில்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்பிஜி வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையில்லை. ஆனால் எல்பிஜி வந்து கமர்ஷியலுக்கு என்ன தேவை? இவே பில் ஜென்ரேட் பண்ணணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆஸ் பர் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸுக்கு என்ன தேவையில்லை? இவே பில். எல்பிஜி கேஸ் தேவையில்லை. கமர்ஷியல் யூஸுக்கு பெரிய சிலிண்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இவே பில் கண்டிப்பா ஜென்ரேட் பண்ணணும். செகண்ட், ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? போஸ்ட் தான் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு இவே பில் தேவையில்லை. அப்புறம் ப்ரெஷியஸ் அண்ட் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்றாங்க? அதுக்கு இவே பில் தேவையில்லை. ஆனா ப்ராக்டிக்கலா என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கும் ஏன்னா ப்ரெஷியஸ் மெட்டல் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் இருக்கிறனால சில கன்சர்ன்ஸ்ல சில ஷாப் ஓனர்ஸ் எல்லாமே பண்றாங்க ஒரு ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபார் த சேஃபர் சைடுக்காக. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கரன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவே பில் தேவையில்லை. இது யாருக்கு வரும் அப்படின்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஏன்னா எவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ்ல பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்குள்ள தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? கேஷிய கரன்சியை இப்போ இந்த டே எண்டு முடிஞ்ச உடனே அவங்க செஸ்ட்ல போய் சப்மிட் பண்ணுவாங்க. வித்தின் த ரேடியஸ் குள்ளதான் பண்றதுனால வித் ப்ராப்பர் செக்யூரிட்டி இருக்கனால இவே பில் தேவையில்லை. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா கரன்சி செஸ்ட் இன்னொரு கரன்சி செஸ்ட் அப்படின்னு சில பேர் பேங்க்ஸ்ல ஹெட் ஆஃபீஸ் லெவல்ல இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, சில பேர் பண்றாங்க. அப்புறம் பர்சனல் எஃபெக்ட்ஸ், நம்ம ஹேண்ட்ல வந்து நம்ம பஸ்ல எடுத்துட்டு போறோம், ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை இருக்காது? இவே பில் தேவை இருக்காது. எஸ், மூவிங் ஃபார்வர்ட். இதுக்கெல்லாம் வந்து இவே பில் தேவையில்லை. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நாங்க ஃபேஸ் பண்ணது. ஓகேங்களா? இதோட இன்னும் பெரிய சினாரியோ நீங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இவே பில் இருக்குங்களா, இது வந்து ஒரு குட்ஸ் நம்பர் இல்லை, வெஹிக்கிள் நம்பர் இல்லை அப்படின்னா அது வந்து நாட் அ வேலிட். இது செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்ஸ் இவே பில் ஜென்ரேட் பண்ணிட்டோம், தெரிஞ்சோ தெரியாம என்ன பண்ணிட்டோம்? ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஆனா அது தப்பாயிருச்சு அப்படின்னா அது எடிட் பண்ண முடியுமா அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இவே பில்ல 24 ஹவர்ஸ்க்குள்ள என்ன பண்ணலாம்? கேன்சலேஷன் பண்ணலாம். அது போக சரி சார் இவே பில்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணலாமா சார்? வெஹிக்கிள் நம்பர் வந்து மாறி போயிருச்சு அப்படின்னா வெஹிக்கிள் நம்பர் என்ன பண்ணலாம்? அப்டேட் பண்ணலாம். அது எத்தனை தடவை வேணா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்க இருந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்க என்ன பண்றீங்க? மதுரையில இருந்து விருதுநகர் கொண்டு போறீங்க. அது ஒரு ஒரு லாரி. அங்கேருந்து என்ன பண்றீங்க அப்படின்னா தூத்துக்குடி கொண்டு போறீங்க. ஸோ அங்க வேற லாரி அப்படின்னு இருக்கும்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் வெஹிக்கிள் நம்பரை. ஆனா என்ன அப்படின்னா அடுத்த 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா
லேட்டஸ்ட் வெஹிக்கிள் நம்பர் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். அதுவும் மேட்ச் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம கிளாரிஃபையா இருக்க முடியும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நாங்க ஃபேஸ் பண்ணது இது. ஸோ அதுதான் உங்களுக்கு சினாரியோ கொண்டு வந்திருக்கேன் நானு. எஸ். இவேபிள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கு. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு இருக்கு. பார்ட் ஏ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும், ரிசிபியன்ட்டோட நம்பர் இருக்கும், பிளேஸ் ஆஃப் டெலிவரி எங்க நம்ம டெலிவரி பண்ணணும். இப்போ மதுரையிலேருந்து நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா விருதுநகர், தூத்துக்குடி, கோயில்பட்டி அப்படின்னு இருக்கணும். அப்புறம் இன்வாய்ஸ் நம்பர் இருக்கணும், ப்ராப்பரா இன்வாய்ஸ் நம்பர் இருக்கணும். அப்புறம் இன்வாய்ஸ் டேட் வந்து மேண்டேட்ரி. இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு போர்ட்டல் இருந்து அக்செப்ட் பண்ணாது. வேல்யூ ஆஃப் குட்ஸ் என்ன குட்ஸ் நீங்க அனுப்புறீங்க, அப்புறம் ஹெச்எஸ்என் கோட் மேண்டேட்ரி. அப்புறம் எதுக்காக நம்ம டிரான்ஸ்போர்ட் இது பண்றோம், இது பர்சனலா யூஸ் பண்றோமா அனுப்புறதுக்கு. ஒன்ஸ் பர்சனலா அப்படின்னா என்னோட கிளைண்ட்ஸ் ஒருத்தவர் வந்து பாத்தீங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணாரு, சரிங்களா. வீடு ஷிஃப்ட் பண்ணி அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப புதுசா இருந்துச்சு. சார் இவே பில் போட்டிருக்காங்க சார் அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு சார் அப்படின்னு கேட்டேன். சார் நாங்க தான் இப்போ பேங்க் எம்ப்ளாயி இல்லை சார், இங்கேருந்து இந்த ஊருக்கு மாத்திட்டாங்க சார், ஏதாச்சும் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன சார் செய்யறது அப்படின்னு. சார் அதான் தேவை இருக்காது சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரா என்ன பண்ணாரு, இல்லை சார் அவங்க சேஃபர் சைடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட், இது இவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி இவே பில் போட்டு கொடுத்தேன். இதெல்லாம் வந்து வேற லெவல் வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறதுனால. ஆனா தேவை இருக்காது ப்ராக்டிக்கலா, பட் ஒரு சேஃபர் சைடுக்காக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது போக டிரான்ஸ்போர்ட்டோட நம்பரு, அப்புறம் வெஹிக்கிள் நம்பர், இதுதான் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பில இருக்கும். மூவிங் ஃபார்வர்ட், இதை வந்து ப்ராக்டிக்கலா நான் ஃபேஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இம்போர்ட் பண்றோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குட்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு குட்ஸை வந்து இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது கஸ்டம்ஸ் ஃப்ரான்டேஸ்னுவாங்க. கஸ்டமர் போர்ட்லயோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கண்டெய்னருக்கு கொண்டு போவாங்க, கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன் அப்படின்ட்டு. அது யாரு கொண்டு போவாங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் கொண்டு போவாங்க. ஒன்ஸ் இம்போர்ட் பண்ண குட்ஸ் அது கஸ்டமர் ஃப்ரைட் ஸ்டேஷன் கொண்டு போறாங்க பார்த்தீங்களா, கிளியரன்ஸுக்காக. அதுக்கு இவேபிள் தேவையா அப்படின்னா நாட் நெசசரி, தேவை இல்லை. அதே இது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் கொண்டு போகாம இம்போர்ட்டர் பிரெமிசஸ் பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிரெமிசஸ் கொண்டு போறாங்க அப்படின்னா இம்போர்ட்டர் குட்ஸ் கண்டிப்பா இவேபிள் கண்டிப்பா போடணும். இது ஒண்ணு. இப்ப ரிசிபியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் வந்து இன்வேலிட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்னேன் நானு. ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த இன்வேலிட் ஜிஎஸ்டி நம்பரை நம்ம சர்ச் பண்ணி ப்ராப்பரான சர்ச் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கலாம். இது போக ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது ஒரு காலம் காமிச்சேன், அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ட்டு. ஸோ அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ போய் அங்க அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்டேட் பண்ணிட்டு, டேக் அன் எக்ஸாம்பிள், அதுக்கு அதோட சேர்த்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, அப்புறமேடி அந்த ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அடிஷனல் பிளேஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க இதை இவேபிள் கண்டிப்பா போட்டுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒன்ஸ் நிறைய இது யூஸ்வல் காமனான உள்ளது, ஓடிபியே வரமாட்டேங்குது சார் அப்படின்னு வாங்கினேன். ஒன்றும் கிடையாது, ஆதார் ப்ராப்பரா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி அப்டேட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க இவேபிள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் மூலியமா, ரயில்வே இது மூலியமா நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு இவேபிள் போடணுமா சார் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து இவேபிள் போட மாட்டாங்க. இப்ப டேக் அன் எக்ஸாம்பிள், மதுரையிலேருந்து சென்னையில ஒரு குட்ஸ் அனுப்புறீங்க, அந்த குட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவேபிள் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா எது மூலியமா அனுப்புறீங்க, ட்ரெயின் மூலியமா அனுப்புறீங்க. இவேபிள் போடணுமா, அது ஒரு 10 லட்ச ரூபா பொருள் இருக்கு அப்படின்னா ரயில்வே வந்து போட மாட்டாங்க. நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு, திஸ் இஸ் பிராக்டிகல் சிச்சுவேஷன். எங்க சென்னையிலேருந்து எங்க நீங்க கொண்டு போறீங்களோ, இப்ப அடையாரோ இல்ல டி நகரோ, அங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க இவேபிள் கண்டிப்பா நீங்க போட்டுக்கணும். இது சேஃபர் சைடு. இது எஸ். மூவிங் ஃபார்வர்ட், இது லேட்டஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்த அமெண்ட்மெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா, இவேபிள் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு சார் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது
வேல்யூ ஆஃப் ஈச் இன்வாய்ஸ். ஒரு இன்வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் கீழே இருந்துச்சுன்னா ஈவேபிள் போட தேவையில்லை. ஆனா அக்ரிகேட் ஆஃப் 50,000 50,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா என்ன பண்ணணும்? ஈவேபிள் கண்டிப்பா மேண்டேட்டரியா போடணும். இது இப்ப இந்த ஆர்டிபிஷியலி ஸ்பிளிட்டிங் ஆஃப் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு ஹானரபிள் கேரளா ஹைகோர்ட் டிசிஷன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. அதான் அப்டேட்ஸ். என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், நீங்க மதுரையிலிருந்து சென்னைக்கு நீங்க ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்புறீங்க. உங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம் அப்படின்னா, நீங்க அதை நீங்களா ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி அதுல வந்து 10,000 ரூபாய் இந்த பொருள், அடுத்து இது அப்படின்னு நீங்க செக்ரிகேட் பண்ண முடியாது, ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு ஆளுக்காக உள்ள சொந்தம் அந்த குட்ஸ். அது அப்படி இருக்கும்போது நீங்க ஆர்டிபிஷியலி ஸ்பிளிட்டிங் அது அலவுடு கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் டிசிஷன் ஆஃப் த கோர்ட். இது எஸ், இது லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட். அடுத்து மூவிங் ஃபார்வர்ட், இப்ப இந்த ஈவே பில் இருக்கு பாத்தீங்களா, அது எதுல நீங்க பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூ ஆஃப் த இன்வாய்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப வேல்யூ ஆஃப் இன்வாய்ஸ் வந்து 1,00,000 ரூபாய் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வேல்யூ ஆஃப் இன்வாய்ஸ். இப்ப 1,00,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல ஜிஎஸ்டி சேர்ந்தது தானா சார் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த இந்த 1 லேக்ன்ற போது வேல்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அப்படின்னு வரும்போது ஜிஎஸ்டி சேர்த்து தான். இப்ப 98,000 ரூபாய் வேல்யூ ப்ராடக்ட் இருக்கு, ஆனா ஜிஎஸ்டி வந்து 2,000 ரூபாய் இருக்கு சார் அப்படின்னா கண்டிப்பா ஈவேபிள் போட்டு தான் ஆகணும். எதுல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டியோட சேர்ந்து இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப உங்க ப்ராடக்ட், இப்ப நீங்க மதுரையில ஒரு பிரான்ச் வச்சிருக்கீங்க, சிவகாசியில ஒரு பிரான்ச் வச்சிருக்கீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். ஸோ உங்க ப்ராடக்ட நீங்க உங்க பிரான்ச்சுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது அது என்னன்னா வித் தமிழ்நாடுக்குள்ள இருக்கனால அது குட் ஓன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா அது கன்சைன்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் மாதிரி போயிடும். இதே இது நீங்க பிசினஸ் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்க பிசினஸ் அடுத்த கொண்டு போறதுக்காக அதர் ஸ்டேட்ல நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு பிரான்ச் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஈவன் தோ உங்க ப்ராடக்டா இருந்தாலும் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ சேல். ப்ரீவியஸா வித் இந்த தமிழ்நாடுக்குள்ள நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க பாத்தீங்களா, மதுரை டு சிவகாசி, அது வந்து சேல் கிடையாது. இதே இது உங்க ப்ராடக்டா இருந்து அதர் ஸ்டேட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அது என்னன்னா ட்ரீட்டட் அஸ் சேல். இது வந்து முன்னாடியே உங்களுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குது. ஓகே, மூவிங் ஃபார்வர்ட். அதே மாதிரி ஈவே பில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து நிறைய பேர் ஈவே பில்ஸ்லாம் போட்டுருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் டெலிவரி, சலான் நம்பர், டேட்டு, வேல்யூ ஆஃப் குட்ஸ், ஹெச்எஸ்என் கோடு, அது மாதிரி ரீசன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அது மாதிரி எங்கெந்த போகிறோம், வெஹிக்கிள் நம்பரு. இப்போ பாருங்க லெஃப்ட் சைடில் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, வெஹிக்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா KA1263 அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் KA12512 அப்படின்னு இருக்கு. ஸோ என் நம்பர் ஆஃப் நீங்க வெஹிக்கிள் என்ன பண்ணிக்கலாம், நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இதுதான் ஒரு ரைட் எக்ஸாம்பிள். இது சாரி, எஸ், ஈவே பில் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஈவே பில் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? அடுத்து நம்ம வேற செஷன் போக போறோம். எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் இன் ஈவே பில் சார்? கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் உங்க சாட் பாக்ஸ்ல போடலாம் ப்ளீஸ். I'll wait for 10 seconds. Any clarification, members, please? Yes, Vinay sir, exporter need to take, not necessary sir, not necessary. ஆனா சேஃபர் சைடு வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல போகும்போது ப்ராக்டிக்கலா எடுத்துக்கிறாங்க. ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நாட் நெசசரி, பட் ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன் எடுத்துக்கிறது சேஃபர் சைடு. எஸ் சார், 50,000 கம்பல்சரி, 50,000 and above mandatory for
from this month. Exactly correct. Flight more. எஸ் மேம், கீதா மேம் கரெக்ட். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்சஸ் கண்டிப்பா இருக்கும். எஸ் சார், தர்மேந்திரன் சார், சேம் பிளேஸா இருந்தாலும் 1 கிலோமீட்டர் கீழே இருந்தாலுமே ஒன்ஸ் இந்த வேல்யூ ஆஃப் இன்வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது 50,000 மேல போயிருச்சுனாவே நீங்க ஈவேபிள் irrespective ஆஃப் கிலோமீட்டர் எடுத்தா நல்லது, எடுக்கிறாங்க. ஏன்னா 50,000 மேல இருக்கிறனால. ஆனா பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்துக்குள்ள அப்படிலாம் கடை இருக்கு அப்படின்னா யாரும் எடுக்கிறது இல்லை பிராக்டிக்கலா. பட் எடுத்தா நல்லது, சேஃபர் சைட். சேம் ஜிஎஸ்டி நம்பர் பட் டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஆஃப் இது டிஃபரன்ஸா இருந்தாலும் அந்த கிலோமீட்டர் அண்ட் வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். பாலகிருஷ்ணன் சார், சேம் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தாலும் பிரான்ச்சஸ், எக்ஸாம்பிள் மதுரையில இருக்கு ஒரு பிரான்ச், உங்களோட பிரான்ச் வந்து சிவகாசியில இருக்கு அப்படின்னா மேபி 100 கிலோமீட்டர்ஸ்னா 150 கிலோமீட்டர்ஸ் தான், வித்தின் த ஸ்டேட் தான். அப்படி இருக்கும்போது அது 50,000 கீழே இருந்துச்சுன்னா தேவையில்லை, 50,000 மேல இருந்தா கம்பல்சரி எடுக்கணும். ஆனா இப்ப எல்லாருமே அவுட் சைட் த ஸ்டேட் போறதுனால பிராக்டிகலா எல்லாமே எடுத்துடுறாங்க. ஏன்னா நிறைய செக் போஸ்ட் இருக்கிறதுனால. அந்த இப்ப மதுரையில இருந்து சிவகாசி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் 2 செக் போஸ்ட் தான் வருது, அதுக்காக அவங்க எடுத்துடுறாங்க. அதான் சேஃபர் சைட். எஸ் சார், கனெக்டிவிட்டி இருக்கு கண்டிப்பா. ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கும் இவேபிளுக்கும் கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் அவங்க ட்ராக் பண்றாங்க. அதுல கியூஆர் கோட்லாம் இருக்கு, அதை வச்சு உங்களை ட்ராக் பண்றாங்க. சாரி. Any other questions, sir? Any other clarification, please? Shall we move to next? Okay, thank you. Thank you for your questions, sir. இப்ப கிடைக்காது சார். ஒன்ஸ் இவே பில் வந்து ஜெனரேட் பண்ணியாச்சுன்னா டூப்ளிகேட் பில் கிடைக்காது சார். இவே பில் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அதை பத்திரமா தான் வச்சுக்கணும். ஒன்ஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னா அது வேலிடிட்டி இருக்கும்போது நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். எஸ், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பிடிஎஃப் கிரியேட்டர் இருக்கு, அதுல நீங்க பிரிண்ட் எடுத்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் அந்த வேலிடிட்டி 24 hours இருக்கு பார்த்தீங்களா, சாரி 24 hours அப்புறம் ஒன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்த இதுக்கு போறோம். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நான் எல்லாமே பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கிறனால ஒரு பிசினஸை ஒரு கிரிக்கெட்டோட கம்பேர் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு. கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், அதனால எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நான் நம்புறேன் நான். ஸோ கிரிக்கெட்ல பொறுத்த வரைக்கும் டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்ட்டு. ஒரு பிசினஸை பொறுத்த வரைக்கும் டிசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பர்ச்சேஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த மேனேஜரை இந்த ஸ்டாஃப் வந்து இங்கே போட்டிருக்கலாமா, ஸோ இவங்க வந்து கேப்பபிலிட்டிஸ் இப்படி இருக்கு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இவங்க கேப்பபிலிட்டி அப்படின்னு அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நான் வந்து கிரிக்கெட்டையும் டிஆர்எஸையும் பிஸ்னஸையும் அதை கம்பேர் பண்றேன். எப்படி கம்பேர் பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது, கிரிக்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ல டிஆர்எஸ் என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பால் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு லைன் பார்த்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா கரெக்டா அந்த லைன்ல இம்பாக்ட் இருக்கணும். அதே மாதிரி பால் வந்து பேட்ல எதுவும் படக்கூடாது, கரெக்டா லெக்ல அதாவது பேட் கட்டிருக்காங்க அங்க படணும். மூணாவது ஸ்டெம்புக்கு மேல போகக்கூடாது, ஸ்டெம்புக்குள்ள இருக்கணும். இதுதான் வந்து கிரைட்டீரியாவே.
ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. இது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது இதே கிரைட்டீரியா பிச்சிங் ஆன்லைன் பேரிட்டா வருது. அதே மாதிரி இம்பாக்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்டெம்புக்கிட்ட அதுக்கு மேல போகக்கூடாது. இது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பொறுத்தவரையும். ஒன்ஸ் இது ப்ராப்பர் டிசிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு விக்கெட். இதே இது ராங் டிசிஷன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிருது அப்படின்னா மூவிங் ஃபார்வர்ட். ரைட் டிசிஷன் எப்பவுமே சொல்ல முடியாது. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிரிக்கெட்டை பொறுத்த அம்பையர்ஸ் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிச்சிங் வந்து அவுட் சைட் த லைன், இம்பாக்ட் என்ன இருக்கு, ஸ்டெம்புக்கு மேல போகுது. ஏன்னா அம்பையரும் என்னது ஒரு ஹியூமன் தானே, எல்லாமே கரெக்டாகவும் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால ஒரு தப்பா டிசிஷன் கொடுக்கறதுனால. ஒரு எக்ஸாம்பிள் 99 ரன்ஸ்ல இருக்கிறவங்க என்ன ஆயிடுது 100 ஸ்கோர் பண்ணாம போயிரு, ஏன்னா தப்பான டிசிஷன்ல. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு நம்ம ஏற்கனவே லேர்ன் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்க நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையும் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது. என்னன்னா கிராபிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா பால் பண்ணியிருக்காங்க, பால் பவுலர் போடும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் வேணா விட்டுருக்கலாம். அது என்ன பண்ணியிருக்காப்புல ஆட்டோமேட்டிக்கா டைவ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் என்ன பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டியை சின்ன ஒரு பிஸ்னஸ் கிடைக்குது பரவாயில்ல விட்டுருலாமே அப்படின்னு நினைக்காம அதை உங்க சேல்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் இப்ப அந்த இந்த பேட்ஸ்மேன் எப்படி வேணா அடிக்கலாம், இதை அவுட்டும் ஆகலாம், அதை ஒரு ரன்ஸும் ஸ்கோர் பண்ணா அது அவர் கையில தான் இருக்கு. அந்த டிசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் கையில இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்றா அப்படின்னா ஐசிஐசி அவங்க என்ன கிரிக்கெட் கவுன்சில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம மகேந்திர சிங் தோனி நல்ல ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளு, நிறைய ஐசிசி கேப்டன், ஐசிசி கிரிக்கெட் அவார்ட்ஸ்லாம் நம்ம இந்தியா கிரிக்கெட்டுக்காக நிறைய இது பண்ணியிருக்காரு. அவரு பாருங்க அந்த பேட்ஸ்மேன் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாப்புல இந்த பாலை வந்து அடிக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி அடிக்கிறாப்புல. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இவர் நினைச்சா கூட விட்டுருக்கலாம், ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்றாரு கிராப் பண்ணியிருக்காரு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மூவ் யுவர் பிஸ்னஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதுதான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மோட்டிவேஷன். அப்புறம் ஒன்ஸ் அகெயின் ஆடிட் யுவர் பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாபிக் இ இன்வாய்சிங். ஏற்கனவே வந்து இவே பில் பார்த்தோம். நம்ம இவே பில்ல என்னென்ன ஒரு சாட் வந்திருக்கு. எஸ் சார். முத்து சார். சார் வணக்கம் சார். ஒரு கேள்வி எங்க ஆபீஸ்ல இப்போ வந்து கேட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இந்த லாக்டவுனுக்கு முன்னால எங்க குட்ஸ் வந்து அனுப்பியிருக்கோம் நார்த் இந்தியா. அது கரெக்டா ஒரு 2.5 month கிட்ட அவங்க டெலிவரி எடுக்க முடியாம லாக் ஆயிடுச்சு. ஏன் 2.5 monthக்கு அப்புறம் அந்த இவே பில் போட்டது அவங்க வந்து அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க 2.5 month பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் 3 months ஆச்சுன்னு வச்சுங்களேன். எகைன் வந்து அதுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷாவே ஒரு பில் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திரும்ப அந்த பழைய பில்ல கேன்சல் பண்ணி கரண்ட் டேட்ல ஒரு பில் போட்டு நாங்க அனுப்புற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொன்னாங்க? அப்ப அந்த டேட்ல வேணும்னு சொல்லி மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது சரியா எதனால அது அப்படி சொன்னாங்க? இதுக்கு வேற ஏதாவது மெத்தட் இருக்கா சார்? இது வந்து பிராக்டிகல் டிஃபிகல்டி சார். ஏன்னா உங்களுக்கே தெரியும் லாக்டவுன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் எதுவுமே பண்ண முடியல, போக முடியல. அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட் ஏதோ ஒரு கன்ஜங்ஷன்னால ஒரு 2 months இவே பில் போட்டுறோம், ஒரு 4-5 daysல நமக்கு போயிருது நம்ம எடுக்கிற டெஸ்டினேஷனுக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பையர் வந்து டெலிவரி எடுக்காம ஆகுதுன்னா அது எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த இவே பில் செல்லும் அவங்க எடுக்கிறது, டெலிவரி எடுத்து அவங்களோட இடத்துக்கு கொண்டு போறதுக்கு? அப்படி ஏதாவது லிமிட் இருக்கா? அந்த லிமிட்லாம் எதுவும் கிடையாது சார். நானும் இது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்க கேட்டது அது என்ன அப்படின்னா திரும்பி நீங்க சொன்ன மாரி கோவிட் ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாது குட்ஸ்ல அப்படின்னு சொல்லி என்னோட கிளைண்ட்ஸ் வந்து அவங்க பயந்துட்டாங்க. ஸோ அதனால ஆனா அது பெரிஷபிள் குட்ஸ் கிடையாது. நான் அனுப்புனது வந்து பாத்தீங்கன்னா என் கிளைண்ட் அனுப்புனது அயன் ஸ்கிராப், பெரிஷபிள் குட்ஸ் இல்லைனால அவங்க அப்படியே லீனிட்டா விட்டுட்டாங்க. அது எத்தனை மாசம் ஆனாலுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு ஆனா குட்ஸ் வந்து அங்க போயிருச்சு. குட்ஸ் போயிருச்சு. ஜஸ்ட் ஒரு நாம்கே வாசுக்காக என்ன பண்ணாங்க
சின்ஸ் இவே பில் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் லேப்ஸ் ஆயிருச்சுனால ஒரு இவே பில் ஜென்ரேட் பண்ணி அங்க ஏற்கனவே வேற ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே அங்க போச்சு பாத்தீங்கன்னா அந்த லாரி நம்பரு, எஸ் அத எஸ் அந்த நம்பர் போட்டு இந்த மாதிரி அனுப்பி விட்டு அதை நாங்க ஸ்கேன் பண்ணி அங்க மெயில் அனுப்பி விட்டோம் நாங்க. ஓகே. So இதுதான். அதான் பண்ணோம். இல்ல அப்படி நீங்க சொன்னீங்க எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்றது. அப்படி ம். ஏதாவது டைம் ஸ்லாப் இருக்குதா? இல்ல சார், 2 அப்படி மந்த்ஸ்ல அது போய் குட்ஸ் டெலிவரி எடுக்கலன்னா அப்படி ஆயிரும்னு டிரான்ஸ்போர்ட்ல. இல்ல அப்படி சார், அப்படி எதுவும் டைம் ஸ்லாப்ல எதுவுமே இல்ல சார். அது ஓகே ஆனா ஓகே. அவன் வந்து வேலிடிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ம். முக்காவாசி சில இன்னொரு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க சொன்ன மாரி அவங்க பெரிஷபிள் குட்ஸ் அனுப்புனாங்க, ம். ஃப்ரூட்ஸ் அதுன்னு அனுப்புனாங்க. ம். அப்படி அனுப்பும்போது உடனே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவே பில்ல கையில வச்சிருந்தாங்க, ஆனா அதை செக் பண்ணவே இல்லை. ம். ஏன்னா அப்ப சூழ்நிலைக்கு பெரிஷபிள் குட்ஸ்னோடனே உடனே அனுப்பிட்டாங்க. எங்கது நான் பெரிஷபிள் தான். இல்ல, இது பிராக்டிகல் சிச்சுவேஷன் சார். ம். இது ஃபேஸ் பண்ண 2 சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணேன் சார். இது ஓகே. தேங்க் யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சாரி. அடுத்து நம்ம பார்க்க போறது இ இன்வாய்சிங். இவே பில்லுக்கும் இப்ப சார் கேட்டிருந்தாங்க, இவே பில்லுக்கும் இ இன்வாய்சிங்க்கும் கடைசியா உங்களுக்கு சொல்றேன் நானு. இ இன்வாய்சிங் யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. 7 ஸ்டெப்ஸ்னோட பாத்தீங்கன்னா ரொம்ப சேர்மன் சார் சொல்லியிருந்தாங்க. நம்ம ரத்னவேல் சார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, எல்லாரும் இ இன்வாய்சிங் நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, ஈஸியா இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. அது சார் சொன்னது கரெக்ட் தான். ஸோ நான் செஷன் எடுக்கிறது முன்னாடியே சாரே சில டிப்ஸ்லாம் அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ சேர்மன் சார் அதுக்கு. இப்ப இன்வாய்சிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம இ இன்வாய்சிங் பொறுத்த வரையும் பாக்குறதுக்கு முன்னாடி இன்வாய்சஸ் பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். அதுல பாத்தீங்க இன்வாய்சஸ் பொறுத்த வரைக்கும் 2 இன்வாய்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா டாக்ஸபிள் இன்வாய்சஸ், பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாக்ஸபிள் இன்வாய்சஸ் எதுக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது, டாக்ஸபிள் சேல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்துக்குமே வந்து டாக்ஸபிள் இன்வாய்ஸ் தான் பண்ணணும். இதே இது நம்ம எக்ஸம்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும், ஜீரோ ரேட்டட், எக்ஸம்டட், அது இல்லாம பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு பண்ணணும். இந்த காம்போசிஷன் டீலர்ல இருக்காங்க பாத்தீங்களா, இந்த அவங்களுக்கு லிமிட் வந்து 1.5 crores வரையும் தான் அவங்க காம்போசிஷன் டீலர் பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணணும், அவங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு இருக்கும்போது டாக்ஸபிள் இன்வாய்ஸ் போடக்கூடாது. காம்போசிஷன் டீலர் பில் ஆஃப் சப்ளை மட்டும்தான் அவங்க ரைஸ் பண்ணணும். ஸோ இது பேசிக் ஆஃப் இன்வாய்ஸஸ் பொறுத்தவரையும். இப்போ இ இன்வாய்சிங் வருவோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு சப்ளையர் இருப்பாரு, இப்போ இ இன்வாய்ஸ் பண்றாரு அப்படின்னா பையருக்கு அனுப்புவாங்க, அதை டேட்டா என்ட்ரி பண்ணுவாங்க. அது எல்லாமே சார்ட்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பில் வைஸ் எல்லாமே அனுப்புவாங்க, போஸ்டேஜ் அனுப்புவாங்க, பிரிண்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது ட்ரெடிஷ்னல் இன்வாய்ஸ். இ இன்வாய்சிங்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதை ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரானிக்ல செய்யும் போது எலிமினேஷன் வந்து என்ன அப்படின்னா, ஃபேக் இன்வாய்சஸ் என்ன ஆகும் உங்களுக்கு எலிமினேட் பண்ணிடலாம். தேவையில்லாம ஃப்ராடுலன்ட் இன்வாய்சஸ் ரைஸ் பண்ண தேவையில்லை. அப்புறம் நம்ம ப்ராப்பரா ஒன்ஸ் இ இன்வாய்சஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்புட் டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு அங்க இந்த பையரோட சப்ளையருக்கோ ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் போயிரும். இது அது போக இந்த இ இன்வாய்சஸ் யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா, B2B இன்வாய்சஸ் மட்டும்தான் பண்ண முடியும், B2C இன்வாய்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அப்புறம் இவே பில் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இ இன்வாய்சஸ் மூலியமா என்ன பண்ணிக்கலாம், அவங்க இவே பில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது ஸ்பெசிஃபிக்கா இவே பில்ல போய் தான் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. ஒன்ஸ் டேட்டாஸ் எல்லாமே இ இன்வாய்சஸ்ல டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த இ இன்வாய்சஸ் நம்பரை வச்சு நீங்க இவே பில் நீங்க ப்ராப்பரா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதான் பெனிஃபிட்ஸ் இது. அப்புறம் உடனே உங்க குட்ஸ் எங்க எங்க இருக்கு அப்படின்னு ரியல் டைமா ட்ராக் பண்ணிக்கலாம் அது. ஸோ இதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ இன்வாய்சஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். இது அதுபோக பேப்பர்லெஸ் ஒர்க்கு, ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எதுக்காக நம்ம இ பில் இன்வாய்சிங் ரைஸ் பண்றோம் அப்படின்னா, அது அப்ஜெக்டிவ் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அது சம்டைம்ஸ் சில சாஃப்ட்வேர்லாம் வரப்போகுது, அது ப்ராக்டிகல் அப்படின்னு தெரியல. அது இ இன்வாய்சிங் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுவே அக்கௌண்டிங் என்ட்ரி இப்போ டேலியில் எப்படி என்ட்ரிஸ் போட்டோம்னா லெட்ஜர் எல்லாம் போஸ்டிங் ஆகுது, அந்த மாரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி அது எஸ்ஏபியில் வந்துருச்சு. அது எஸ்ஏபியில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹையர் வெர்ஷன்ல வந்திருக்கு. அதுவும் அவங்க ஒவ்வொரு கம்பெனிஸ் டர்ன் ஓவர் பொறுத்து இருக்கு. மூவிங் ஃபார்வர்ட் இந்த இ இன்வாய்சிங் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்
அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து 500 crores இருந்துச்சு அப்படின்னா அது இது எப்ப இருந்து அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா 1 January 2020 இருந்து அப்ளிகபிள். அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிசினஸ் டேர்ன் ஓவரை 100 crores குறைச்சிட்டாங்க. அது எப்படின்னா வாலண்டரி, இது வந்து கம்பல்சரி கிடையாது, வாலண்டரியா என்ன பண்ணலாம், 100 crores இருந்தா கூட என்ன பண்ணிக்கலாம், ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் போன வருஷம் டேர்ன் ஓவர் வந்து அட்லீஸ்ட் 100 crores இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா யாருக்கு மேண்டேட்ரி அப்படின்னா 500 crores மேல இருக்கிறவங்களுக்கு மேண்டேட்ரி அப்படின்ட்டு. ஒன்ஸ் 100 crore நம்ம கவர்மெண்ட் தான் சும்மாவே யாராச்சும் உள்ள வந்தாங்க அப்படின்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஒன்ஸ் 100 crores நம்ம வாலண்டரியா உள்ள சிக்கிட்டோம் அப்படின்னா எதுக்கு இந்த 500 crores நம்ம போறோம். ஸோ அந்த இப்ப அடுத்து என்ன ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் ஒன்னும் அப்ளை ஆகல. அந்த 500 crores இருக்கிறது அது 250 crores வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. ப்ராபப்ளி இந்த 1 April இருந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த இன்வாய்சிங் சம்பந்தமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வராம கூட போகலாம். எஸ், மூவிங் ஃபார்வர்ட். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது எப்போ இவே பில் தேவை இருக்கிற மாதிரி தான் ஜிஎஸ்டி நம்பர்லாம் தேவை, ரிசிபியன்ட்டோட அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் தேவை, இன்வாய்ஸ் நம்பரு, அப்புறம் எப்போ சப்ளை பண்றாங்க, டேட் ஆஃப் இன்வாய்ஸ், வேல்யூ எல்லாமே எப்பவும் போல. இது வந்து இவே பில்லுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இது B2B இன்வாய்சஸ் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். இதுல ஐபிஆர் அப்படின்வாங்க, என்னன்னா இன்வாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருக்கு. அதுல போய் நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டைனமிக் QR கோடு ஜென்ரேட் ஆகும். அந்த இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பரும் QR கோடும் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் அதை ஸ்கேன் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேஷன் வந்துடும். இது வந்து மோட் ஆஃப் ஃப்ளோ. இது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் மாரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இல ஜென்ரேட் பண்றது தான். இது வேற எந்த ஒரு டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது, நம்மளே உட்காந்து ஜென்ரேட் பண்ணிடுறது. இப்போ நிறைய இவே பில்ஸ் இன்வாய்சிங் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டலாக சைன் பண்ணி ஜேசன் ஃபைல் இருக்கும், அதுல கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது அப்லோடு பண்ண முடியும். எஸ், மூவிங் ஃபார்வர்ட். எஸ், நம்ம இன்வாய்சிங் பொறுத்த வரையும் இது வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா மேக்சிமம் டேர்ன் ஓவர் 500 crores அப்படின்னு இருக்கிறனால. ஸோ வாலண்டரி என்ன அப்படின்னா 100 crores மேல இருந்துச்சுன்னா வாலண்டரி. இது ஒன்ஸ் அகெயின் ஆடிட் யுவர் பிஸ்னஸ். ஆடிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், மூவிங் ஃபார்வர்ட். எஸ், இது என்னன்னு சொல்ல முடியுமா? நம்ம அடுத்த டாபிக் போறோம். நம்ம இது என்னன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போட்டா நல்லா இருக்கும். நம்ம எஸ், passing the bucket, excellent. Input and output tax, very good. அப்படியே ஜிஎஸ்ல பூந்துட்டாங்க. வெரி குட் மேடம். எஸ், எக்ஸலண்ட். ஷாந்தி மேடம், எக்ஸலண்ட். பீப்புள் perception changes as per the side, but very good, excellent set of arrangement, very good sir, very good. So இப்போ ஒன்ஸ் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றோம், ஒரு பஞ்ச் ஆஃப் குரூப்ல ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்றோம். ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்ல இருப்பாங்க. பட் இது ஒரு ஒர்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், இந்த ஒர்க்கு நீங்க பண்ணுங்க, இந்த ஒர்க்கு நீங்க பண்ணுங்க, இது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா புட் டுகெதர் அப்படின்னு பார்க்கும்போது வெல்ஃபேர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் growth தான் நம்ம பார்க்கணும். ஒன்ஸ் வெல்ஃபேர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் growth அப்படின்னு இருக்கும்போது நீங்க பண்ணுங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் growth இருக்கவே இருக்காது. அது பேப்பர்ல வேணா இருக்கும் தவிர ரியல் growth இருக்கவே இருக்காது. ஒரு ரியல் growth இருக்கணும் அப்படின்னா ஒரு டீமா எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஆர்கனைசேஷன் growthல இருக்க முடியும். எஸ், மூவிங் ஃபார்வர்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் QRMP ஸ்கீம்.
அப்புறம் என்ன அப்படின்னா குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட். என்ன சார் குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளா, நீ மாசம் மாசம் எவ்வளவு வருதோ எனக்கு பாக்கெட்ல ஃபில் பண்ணிடு. ஆனா நீ என்ன பண்ற, ரிட்டர்னை பொறுமையா நீ செஞ்சுக்கோ, மாசம் மாசம் என் கல்லாவை ஃபில் பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. இதான் சோ சிம்பிளா. சரிங்களா? ஸோ இதுக்கு QRMP ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா குவார்டர்லி ரிட்டர்ன் அண்ட் மந்த்லி பேமெண்ட். இது குவார்டர்லி ரிட்டர்ன் இல்லை சார். இது காம்போசிஷன் டீலர் இருக்காங்கல்ல, அவங்களும் குவார்டர்லி தான் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது நான் ரெண்டுமே கம்பேரிசனோட சொல்றேன் உங்களுக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாம. ஒரு காம்போசிஷன் டீலர் அப்படின்னு பார்க்கும்போது இன்புட் டேக்ஸ் கிளைம் பண்ண முடியாது. அவங்க லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1.5 crores வரையும் தான் என்ன பண்ண முடியும், காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்க முடியும். இப்போ 1.5 crores மேல போயிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ரெகுலர் டாக்ஸபிள் ஸ்கீம்ல மாசம் மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். இது வச்சுக்கோங்க. இதுல QRMP ஸ்கீம்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5 crores வரையும் என்ன பண்ணலாம், அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடி வரையும் போன வருஷம் டர்ன் ஓவர் ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர். இப்ப ஃபினான்ஷியல் இயர் ஒரு எக்ஸாம்பிள் 2021 இப்ப இருக்கு. இப்ப இந்த QRMP ஸ்கீம்ல வரணும் அப்படின்னா போன வருஷம் டர்ன் ஓவர் 5 கோடிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீம்ல ஆப் பண்ணலாம். அதான் அவங்க சொல்றாங்க. அப்புறம் ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு, எக்ஸசைஸ் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்ப வேணாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அன்லெஸ் அதர்வைஸ் அவங்களே வித்ட்ரா பண்றதை பொறுத்து இருக்கு. இதுக்கு மேக்சிமம் என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பரா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். லாஸ்ட் கடைசியா ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்கோ அதை ப்ராப்பரா ஃபைல் பண்ணியிருக்கணும். அது ஒண்ணு. ஒரு சர்டன் எப்பப்பெல்லாம் இந்த ஸ்கீமை வந்து ஆப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அதுல அடுத்த ஸ்லைடு சொல்றேன் நான். இப்ப போன ஸ்லைடுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் வந்து ஏற்கனவே சொன்னது. இந்த QRMP ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, இது GST டின் வைஸ் ஒவ்வொரு, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் இருக்கு, அதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க, இன்னொரு பிசினஸ் இருக்கு, அதுக்கு GST நம்பர் வேற அப்படின்னா ரெண்டு இதுக்குமே தனித்தனியா நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வித்தியாசம். அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காம்போசிஷன் டீலர் இருக்கிறாங்க, அவங்க QRMP ஸ்கீம்ல பண்ணலாமா அப்படின்னா தாராளமா அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஆப்ட் பண்ணிக்கலாம். ஒரு காம்போசிஷன் டீலரு ரெகுலர் ஸ்கீமுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. QRMP ஸ்கீம்ல குவார்டர்லி ஸ்கீம்ல தாராளமா ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதான் வித்தியாசம். இப்ப இந்த குவார்டர் ரிட்டர்னுக்கு எப்பப்பெல்லாம் அவங்க ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல், மே, ஜூன். இத முன்னாடி அப்படின்னா ஏப்ரலுக்கு முன்னாடி பிப்ரவரில இருந்து ஏப்ரலுக்குள்ள 30th பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல செகண்ட் குவார்டர், ஃபர்ஸ்ட் மேல இருந்து 31st ஜூலை வரையும் அவங்க ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதுமாதிரி தேர்ட் குவார்டர் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல இருந்து 31st அக்டோபர் வரையும் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆப்ஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற வரையும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். எஸ், மூவிங் ஃபார்வர்ட். ஒரு எக்ஸாம்பிள், இப்ப இந்த குவார்டர் ஜூலை டு செப்டம்பர்னு வச்சுக்கோங்களேன். எப்போ பண்ணலாம் அப்படின்னா 2 மாசத்துக்கு முன்னாடி, இந்த குவார்டர் செகண்ட் குவார்டர் ஆரம்பிக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியும் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் மேல பண்ணிருக்கணும். இல்ல செப்டம்பர் மாசம் வந்துருச்சு அப்படின்னா 1 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஜூலை 31st அவங்க என்ன பண்ணணும், அந்த குவார்டர் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். ஒன்ஸ் அந்த குவார்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆப்ஷன் போர்ட்டல் வந்து அக்செப்ட் ஆகாது. அதுதான் அது. அப்புறம் IFF அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி அப்படின்ட்டு. இதுல IFF அப்படின்னு பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 35% இந்த, ஏன்னா மாசம் மாசம் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அது போக குவார்டர்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஃபைலே பண்ண முடியும். ஒரு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் நான் சொல்றேன் நானு.
இப்ப இது B2B இன்வாய்சஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஃபைல் பண்ண முடியும். இது B2C இன்வாய்சஸ் எப்படி சார் அப்படின்னா, நம்ம B2C இன்வாய்சஸ் நம்ம ஃபைல் பண்ணணும், இல்லை பில்ஸ் ரைஸ் பண்ணியிருப்போம். அதை பண்ண முடியாது. ஒன்ஸ் அந்த குவார்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் B2C இன்வாய்சஸ் ஓப்பன் ஆகும். ஏன்னா இப்பதான் ரீசெண்டா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கனால ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்குது. அது போக IFF அப்படின்னு பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மந்த்ல 35% அது நீங்க என்ன பண்ணணும், பேமெண்ட் நீங்க பண்ணணும். அது எப்படின்னா ப்ரிசீடிங் குவார்டர். இப்போ போன குவார்டர்ல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா நீங்க சேல்ஸ் பண்ணிருக்கீங்க, பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுல இந்த குவார்டர் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல நெக்ஸ்ட் குவார்டர்ல 35% நீங்க பேமெண்ட் பண்ணா போதும். செகண்ட் குவார்டர்ல அப்படின்னு செகண்ட் மந்த்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிமைனிங் 35% நீங்க பேமெண்ட் பண்ணா போதும். புட் டுகெதர் எவ்வளோ, 35 + 35 70%. அதே இது அந்த குவார்டர் முடியறதுக்குள்ள பேலன்ஸ் இருக்க அதை நீங்க பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்தந்த குவார்டர்ல ஃபர்ஸ்ட் மந்த் 35% கட்டிடுங்க, செகண்ட் மந்த்ல ரிமைனிங் 35% கட்டிடுங்க. ஸோ புட் டுகெதர் 70%. அந்த குவார்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமைனிங் 30% கட்டிடுங்க. ஆனா ரிட்டர்ன் மட்டும் என்ன பண்ணணும், கடைசியா அந்த குவார்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது போக இப்ப ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன், இப்பதான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். போன குவார்டர் எதுவுமே இல்லை, போன குவார்டர் டேர்ன் ஓவரே இல்லை, நில்லு அப்படிங்கும்போது எப்படி கட்டுறது? இந்த குவார்டர்ல தான் பிஸ்னஸே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, டு த சேஃபர் சைடு இந்த மாசம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க பேமெண்ட் பண்ணிருங்க. ஃபார் த சேஃபர் சைடு இதான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு நானே சொல்றேன். நானு இந்த மாசத்துல என்ன பேமெண்ட் பண்ணிருக்கோமோ, கலெக்ட் பண்ணிருக்கோமோ அதை பேமெண்ட் பண்ணிருங்க. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக இன்னும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த IFF இருக்கு பார்த்தீங்களா, அதை B2B இன்வாய்சஸ் அது பேமெண்ட் பண்ணணும். B2C இன்வாய்சஸ் நீங்க எப்படி பேமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது, PMT-06ன்னு இந்த செலான் இருக்கு, அதுல நீங்க என்ன பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு குவார்டருக்கும் நீங்க இது B2B இன்வாய்சஸ் அது டேர்ன் ஓவர் இவ்வளோ அமௌண்ட்னு எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் மந்த்துக்கு இவ்வளோ டேர்ன் ஓவர் இவ்வளோ பேமெண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் B2Bன்னு நோட் பண்ணிக்கோங்க. அது B2C அப்படின்னு இருக்கும்போது அதே மாதிரி தனித்தனி செலான்ல பேமெண்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இது. எஸ், மூவிங் ஃபார்வர்ட். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் மந்த்லி அப்லோடிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மந்த்து செகண்ட் மந்த் அப்படின்னு இருக்கும்போது எப்போ நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, பேமெண்ட் பண்ணுறது 13th of அந்த மந்த் ஃபர்ஸ்ட் மந்த்தில். அதேமாரி இது 1.5 crores இருக்காங்க அப்படின்னா அவங்க டேர்ன் ஓவர். இதே இது 1.5லேருந்து 5 crores லெஸ் தென் 5 crores இருந்துச்சு அப்படின்னா GSTR 1 என்ன டேட்டு, பிஃபோர் 11th அதுக்குள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இதே இது 5 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன சார், இவங்க QRMP வருமா அப்படின்னா, நாட் அப்ளிகபிள். ரெகுலர் ஸ்கீம்ல போயிருவீங்க. பிஃபோர் 11th எப்பவும் போல GSTR 1 ஃபைல் பண்ணிடணும். அதுதான் வந்து எப்பவும் போல உள்ள ஸ்கீம் இது. இப்போ மந்த்லி பேமெண்ட் ஓரியன்டா சொல்லியிருந்தேன். PMT-06 அந்த செலான் இருக்கு. அந்த செலான்ல ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு எப்போ பேமெண்ட் பண்ணா 25th பேமெண்ட் பண்ணிருங்க. அது 3B GST 3B வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா, அந்த குவார்டர் முடிஞ்ச உடனே அந்த டியூ டேட் இருக்கு பார்த்தீங்களா, 22nd 24th அதுக்குள்ள பேமெண்ட் ப்ராப்பரா பண்ணிருங்க. இன் ஆர்டர் டு அவாய்ட் த பெனல்டி. எஸ், மூவிங் ஃபார்வர்ட். இதை சைட்ல எப்படி பண்ணணும் அப்படின்னா, GSTல சர்வீசஸ்னு ஆப்ஷன் இருக்கு, ரிட்டர்ன்ஸ்னு ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் ஃபார் குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது மூலியமா நம்ம என்ன செய்யலாம், ஆப்ஷன்ஸ் வைக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, குவார்டர் ரிட்டர்ன்ல பண்ணணும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வரும். அடுத்து ஏற்கனவே ஆப்ஷன் பண்ணதுக்கு இந்த டேட்ல ஃபைல் பண்ணியிருக்கோம், இன்கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம்னா சரிங்களா, ஃபர்ஸ்ட் குவார்டர் செகண்ட் குவார்டர் அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் இது. எஸ், மூவிங் ஃபார்வர்ட். சாரி, இப்போ என்கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ QRMP ஸ்கீம் இல்லை சார், அது மேண்டேட்டரி ஆப்ஷனா அப்படின்ட்டு.
கேட்கும்போது டிபெண்ட்ஸ் ஆன் த டாக்ஸ் பேயர். இந்த டாக்ஸ் பேயர் வந்து ப்ராப்பரா எல்லாமே ப்ராப்பரா இருக்கு, நான் வந்து குவார்டர்லி ஒன்ஸ் ப்ராப்பரா பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க இது ஸ்கீம்ல போய்க்கலாம். பட் ஒரு செஷன்ல போகும்போது என்னோட ஆப்ஷன் கேட்டாங்க. ஏன்னா இந்த என்னோட ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும்போது இண்டிவிஜுவலோட ஆப்ஷன் இது, சரிங்களா? என்னோட ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ரெகுலர் மந்த்லி ஸ்கீம்ஸ்ல போயிருங்க. அது என்னோட ஆப்ஷனு. இது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் டு பர்சன். ஓகேங்களா? ஏன்னா சாரி, ஏன்னா குவார்டர்லி ஒவ்வொருதும் மந்த் ஆன் மந்த் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் பி யூஸ் டு இட். அடுத்தடுத்த ஒர்க் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு இது விட்டு போயிருச்சு அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபைல் பண்ணல அப்படின்னா இன்புட் டேக்ஸ் எடுக்கவே முடியாது. ஸோ இது என்னோட ஆப்ஷன். இதுதான் QRMP ஸ்கீம். இது எனி டவுட்ஸ் ரிலேட்டட் டு QRMP ப்ளீஸ் சார். அடுத்த செஷன் போறோம் நம்ம. எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ப்ளீஸ்? எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ப்ளீஸ்? டவுட் இருக்கா? எஸ், கேரி ஓவர் ஆஃப் ஐடிசி. ஹவு லாங் ஐ கேன் கேரி ஓவர் த ஐடிசி? சார் அதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்ஸ்லாம் எதுவும் கிடையாது சார். ஐடிசி வந்து நீங்க எது ப்ராப்பரா நீங்க எவ்வளோனா எடுத்துட்டு போய்க்கலாம். ஆனால் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா 1 இயர் சார். 1 இயருக்கு அப்புறம் ரீஃபண்ட் கொடுக்கணும்னு இருக்கு. ஆனால் ரீஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வர்றது கிடையாது ப்ராக்டிக்கலா. அது ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இன்புட் டேக்ஸோட நம்ம பிஸ்னஸ் பண்ணாமையா நம்ம போகிறோம், அடுத்தடுத்த பில்ல இன்வாய்ஸ் என்ன ஆயிரும், உங்களுக்கு கிரெடிட் லெட்ஜர்ல அட்ஜஸ்ட் ஆயிரும் சார். எஸ் சார். இப்போ ஒன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வருஷம் எலிஜிபிள் ஐடிசி தான் நீங்க எடுக்க முடியும். நீங்க அடுத்ததுல நீங்க அதை நீங்க ஆல் அதர் ஐடிசின்னு காலம் இருக்கு, அதை நீங்க போட்டு பண்ணிக்கலாம் சார். பெனல்டி, அந்த பெனல்டி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டியூ டேட்க்கு அப்புறம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது QRMP ஸ்கீம்னு கிடையாது, எந்த ஸ்கீமா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா பெனல்டி வந்து நீங்க நினைக்கவே கிடையாது, சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், அதுவே போட்டுரும். எஸ் பாலா சார். இவே பில்லுக்கும் இன்வாய்சிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வெறும் லிமிட். இவே பில்ல பாத்தீங்கன்னா 50,000 அண்ட் அபவ் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இவே பில் போட்டுக்கணும். இன்வாய்சிங் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா டேர்ன் ஓவர் பேஸ். இது ஆஸ் ஆஃப் நவ் 500 crores மேல இருக்கிறவங்களுக்கு. பட் வாலண்டரியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், 100 crores இருக்கிறவங்களுக்கு நீங்க வாலண்டரியா ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல QR கோடு எல்லாமே ப்ராப்பரா எல்லாம் வரும் சார். இது வேலிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவே பில் இருக்கு. 1 day 2 days 5 days அப்படின்ட்டு. வேறஸ் இன்வாய்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் எந்த ஒரு லிமிட்டோ எதுவுமே இது பண்ணல. இது வந்து ப்ராப்பரா பாத்தீங்கன்னா இது டிரான்சாக்ஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓரியன்டட் இன்வாய்சிங் கிடையாது. இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ட்ராக்கிங்காக உங்களுக்கு உள்ள ஈஸியா உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் ஈஸியா இன்வாய்சிங் தான் கிடைச்சிரும் சார். எனி அதர் ப்ளீஸ்? ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் ரன் டேர்ன் ஓவர். மேடம் கீதா மேடம், ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க டேர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு அதான் முக்கியம். எடுத்த உடனே நம்ம ஸ்டார்ட் அப்னு இருக்கும்போது நம்ம பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்றது உங்களோட திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நல்லா ஒரு அப்ரிஷியேட் பண்றேன் நான். இன்வாய்சிங் எடுத்தோடனே 500 crores நீங்க போவீங்க அப்படின்னா தாராளமா இன்வாய்சிங் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அது வந்து நாட் அப்ளிகபிள். இது நார்மல் பிஸ்னஸ், இது நீங்க இது பண்ணிக்கலாம். எஸ் சார். குவார்டர்லி ரிட்டர்ன் செலான் வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் பேஸ் தான் கண்டிப்பா. அதுதான் நான் சொல்லியிருந்தேன் நான். 35% வந்து உங்க ப்ரீவியஸ் பேமெண்ட் பார்த்தீங்களா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், 1 lakh இருக்கு அப்படின்னா அதுல போன குவார்டர்ல நீங்க 1 lakh பேமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா 35% வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் தட் குவார்டர்.
செகண்ட் மந்த் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ அதே குவார்டர்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமைனிங் 35% நீங்க கட்டிக்கலாம். 3வது மந்த் ஆஃப் த குவார்டர்ல டிஃபரன்ஸை நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே செல்ஃப் அசஸ்மெண்ட் பேஸ் தான் இது. இன்வாய்சிங் தனி போர்ட்டல் இருக்கு மேடம் இது சார். ஸோ அதில் போய் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா பண்ணணும் சார். இது நார்மல் ஜிஎஸ்டி போர்ட்டலில் பண்ண முடியாது இது. எஸ், தேங்க்யூ சார். எனி அதர் கிளாரிஃபிகேஷன்ஸ் ப்ளீஸ்? தேங்க்யூ சார். மூவிங் டு நெக்ஸ்ட், ஆடிட் யுவர் பிஸ்னஸ். ரொம்ப நம்ம இன்வாய்சிங் அதெல்லாம் எல்லாமே பார்த்தோம். ஸோ உங்க பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலில் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து செக்லிஸ்ட் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு இதுவா நம்ம பார்க்க நம்ம growthல இருக்கா அப்படின்ட்டு பார்க்க முடியும். எஸ், இதுல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ். இப்போ ஒவ்வொரு நம்ம இது பேசியிருக்கோம் அப்படிங்கும்போது சேஞ்சஸ் வந்து ஆல் ஆஃப் த சடன் நடக்குமா அப்படின்னா கிடையாது. இட் டேக்ஸ் சம் டைம். அது ரைட் சைடில் இருக்கு. சார் இன்வாய்ஸ்க்கு வந்து லிமிட் கிடையாது சார். சாரி ஃபார் இன்டரப்ஷன் ராஜா சார். QRMPக்கு வந்து இன்வாய்சஸ் வந்து லிமிட் எதுவும் கிடையாது. அது டேர்ன் ஓவர் பேஸ் தான் சார் இருக்கு. இன்வாய்சஸ் நீங்க எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். நீங்க ஒன்ஸ் அந்த டேர்ன் ஓவர் இந்த கிரைட்டீரியா வரும்போது தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் சார். அது ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் சார். எஸ், தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த பாட்டில் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து 2 செட் ஆஃப் பால்ஸ் இருக்கு. ஒன்று ப்ளூ கலர் பால்ஸ், அந்த இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பால். அந்த ப்ளூ கலர் பால் பாத்தீங்கன்னா அதோட ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் போயிட்டே இருக்கு. அதே மாதிரி ஆரஞ்சு கலர் பால் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரே டைரக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் 2 பாலும் ஒரே இதுல மீட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அது மீட் பண்றது இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை. அந்த மாரி தான் நம்ம லைஃப்பும் ஒரு ப்ராப்பரா நம்ம இருக்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக தான் இருக்கு. அது நாட் ஒன்லி இன் லைஃப், நம்ம பிஸ்னஸ்லையும் அப்படிதான். ஸோ அதை ஒரு டீமா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பிஸ்னஸை ஸ்மூத்தா நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியும். ஸோ அதுக்காக தான் ஓரியன்டா வச்சிருக்கேன் நான். மூவிங் ஃபார்வர்ட், இது என்ன மாதிரி டாபிக்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். என்னன்னு கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போலாமா சார்? ஏன்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓ சாரி, நானே சொல்லிட்டேனா? தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். எஸ், கொஞ்சம் ரஷ் அப் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் த அவர் பிளேஸ். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம், நிறைய கிராப் பண்ணணும். இந்த பிக்சர்ஸ் வந்து நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. இது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஒன்ஸ் நம்ம ஸ்டேட்ல இருந்து அதர் ஃபாரின் எதுக்கு அனுப்புறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம மூவிங் ஃபார்வர்ட், எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது குட்ஸாகவும் இருக்கலாம், சர்வீஸாகவும் இருக்கலாம். அதுக்கு என்ன பேசிக் கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது சப்ளையர் அவங்க வந்து அவுட் சைடு இந்தியாவில் இருக்கணும். அது ரிசிபியன்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் அவுட் சைடு இந்தியா இருக்கணும். அது பிளேஸ் ஆஃப் சப்ளை இல்லைன்னா ரெண்டுமே வந்து என்ன பண்ணணும், அவுட் சைடு இந்தியா இருக்கணும். இப்போ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 0% டாக்ஸபிள். இது டாக்ஸபிள் பார்த்தீங்கன்னா 0% எக்ஸம்டர் கிடையாது. 0 ரேட்டட் அப்படின்னாவே உங்களுக்கு டாக்ஸபிள்ல வந்துடும். எஸ், மூவிங் ஃபார்வர்ட், டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ அந்த பிக்சருக்கு இந்தியாவோட மேப் இருக்கு. இப்போ மும்பை அப்படின்னா அது நம்ம மதுரையும் கூட அசியூம் பண்ணிக்கலாம். மும்பையிலேருந்து ஒரு சர்வீசஸ் வந்து சிங்கப்பூருக்கு சப்ளை பண்றாங்க அப்படின்னா லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் வந்து மும்பை, லொகேஷன் ஆஃப் த ரிசிபியன்ட் வந்து சிங்கப்பூர். ஸோ சப்ளை பண்றோம், பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலம் டாலர்ஸ்ல இருக்கணும். ஸோ இது வந்து டிஸ்டிங்க்ட் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம் இது. ஸோ மூவிங் ஃபார்வர்ட், ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஏபிசி அப்படின்ற ஒரு சென்னையில இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா PQRன்னு இருக்கவங்க டெல்லிக்கு அவங்க சப்ளை பண்றாங்க. அது என்ன
கன்செஷன் ரேட்ல 0.1% வந்து கன்செஷன் ரேட்ல பண்றாங்க. இப்ப டெல்லியில இருக்கிறவரு ஜெர்மனிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாரு அப்படின்னா அது டைம் டியூரேஷன் வந்து 90 டேஸ்க்குள்ள இருக்கணும். அவங்க பிக்யூஆர் யாரு? அவங்க தான் வந்து சப்ளையர். அவங்க என்னென்ன மெத்தட்ஸ்ல அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த இதுல பார்க்க போறோம் நம்ம. எஸ், மூவிங் ஃபார்வர்ட். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சார், தேங்க்யூ ஜனார்தன் சார். நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ. எஸ், இப்போ நம்ம 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன்ஸ்லாம் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். எல்யூடி ஆர் பாண்டுன்னு சொல்லுவாங்க, லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அப்படின்ட்டு. ஸோ அது மூலியமா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்ம லோக்கல்ல இந்த ஸ்டேட்ல என்ன டாக்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கோமோ அதை ஐடிசி ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு எல்யூடிலாம் வேணாம் சார், அது ரொம்ப நல்லவன் சார், நான் ஐஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணிட்டு நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது, தாராளமா நீங்க ஐஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்யூடி மூலியமா லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் மூலியமா போனாதான் ப்ராப்பரா நம்ம ஐடிசி ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியும். எஸ், மூவிங் ஃபார்வர்ட். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் அப்படின்னு இருக்கும்போது இது ஜீரோ ரேட் சப்ளை அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா குட்ஸுக்கு மட்டும் வராது, சர்வீசஸ்க்கும் அப்ளிகபிள். இதே இது சார் இப்ப எஸ்சிஇசெட்டுக்குலாம் அப்ளிகபிளா அப்படின்னு கண்டிப்பா எஸ்சிஎஸ்க்கு அப்ளிகபிள். எஸ்சிஎஸ்எட்டுக்கூட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க, அதை எஸ்சிஇசெட் அவங்கள மட்டும் கிடையாது, அதோட எஸ்சிஎஸ்எட் டெவலப் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் இது அப்ளிகபிள். அதுதான் இந்த ஸ்லைட்ஸ்ல சொல்றது. இப்ப இந்த ஐஜிஎஸ்டி ரீஃபண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா இது நார்மல் எப்போ உங்களோட ப்ரொசீஜர்ஸ் தான் சொல்லுது. ஷிப்பிங் பில் இருக்கணும் நமக்கு, எக்ஸ்போர்ட்டர் பண்றதுனால அதை என்ன பண்ணோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடிஏலேருந்து கன்ஃபர்மேஷன் பண்ணும். ஏன் எதுக்காக அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து அதர் கண்ட்ரிக்கு நம்ம பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பர் இன்வாய்சஸ்லாம் வச்சிருந்தா நம்ம அதை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ரீஃபண்ட் ஆன் எக்ஸ்போர்ட். இதே இது ஐஜிஎஸ்டி மூலியமா நம்ம பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா வேற வழி கிடையாது, அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதுக்கு இதே மாதிரி ப்ராப்பர் இன்வாய்சஸ் பிளஸ் ஐஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ண இன்வாய்சஸ் நம்ம ப்ராக்டிக்கலா வச்சிருக்கணும். எஸ், மூவிங் ஃபார்வர்ட். எஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் ஃபேஸ் பண்ணதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த எக்ஸாம்பிள், ஐஇ கோடு கம்பல்சரியா இருக்கணும். அதுவும் 100% இஓயு இருக்கு அப்படின்னா செப்பரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் வேற எங்க ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் போர்டு, இப்ப டீ போர்டு, ஸ்பைஸ் போர்டு அப்படின்னு இருக்குது, அவங்களுக்கு தனியா நீங்க என்ன பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். அது போக பேங்க் அக்கௌண்ட்ல ஏடி கோடோட ஆத்தரைஸ் டீலர்னு சொல்லுவாங்க, அதோட பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் இருக்கணும். இது ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் தான் பண்றீங்க அப்படின்னா ஷிஃப்ட் கோட் மூலியமா தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் எல்லாமே டிடின்னு சொல்லுவாங்க, அது நடக்கும். ப்ராப்பர் சேனல் மூலியமா பண்றதுக்காக தான் இந்த ஷிஃப்ட் கோடுன்றது. இது ஏடி பிரான்ச் தான் பண்ணுவாங்க. இது உங்க அக்கௌண்ட் வந்து இப்போ டேக்கன் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு மெர்கனைல் பேங்க்ல நீங்க சிம்மக்கல் பிரான்ச்ல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆத்தரைஸ் கோடு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மெயின்ல இருக்கும், டிஎம்பி மதுரை மெயின்ல. அக்கௌண்ட் வேணா உங்களுக்கு சிம்மக்கல் பிரான்ச்ல இருக்கலாம், ஆனா ஆத்தரைஸ் கோடு எங்க இருக்கும் அப்படின்னா மதுரை மெயின் மூலியமா தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் எல்லாமே ஆகும். அதுவும் ஜிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் ஜீரோ ரேட்டட் சப்ளை. அது போக டிஜிஎஃப்டி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இபிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா எலக்ட்ரானிக் பேங்க் ரெகன்சிலியேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு. அது எதுக்காக அப்படின்னா ஒரு பில் வந்து ப்ராப்பரா ரியலைசேஷன் ஆகுதா அப்படின்னு ரெமிட்டன்ஸ் இந்த ட்ராக் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த இபிஆர்சி அப்படின்னு சொல்லி இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் அவங்க வச்சிருக்காங்க. அது போக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா டிஜிஎஃப்டி வந்து எது எதுலாம் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா GSTR 1ல ப்ராப்பரா ஃபைல் பண்ணியிருக்காமா அப்படின்னு பார்ப்பாங்க, லிங்க் இருக்கு. அது போக 3Bல எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் காலமுக்கு அதுல ப்ராப்பரா இருக்கான்னு பார்ப்பாங்க. வித் ஐகேட்டுன்னு ஐசி கேட்டுன்னு இருக்கு, அது தனி போர்ட்டலு, அதுலயும் இதையும் லிங்க் ஆயிருக்கு. ஆனா ப்ரொவைடர் ஷிப்பிங் பில்லோட மேட்ச் ஆயிருக்கா, இது எல்லாமே கோயின்சிடர் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும், ப்ராப்பர் இன்வாய்சஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான்
உங்களுக்கு ரீஃபண்ட் எதுனா வரும். இப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும், ஜிஎஸ்டிஆர் 3பிலையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். ஏதாச்சும் மிஸ்மேட்ச் இருந்தது அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து கிடைக்காது. அப்புறம் இது நான் இப்போ சொல்றது வந்து ப்ராக்டிக்கலாக சொல்றேன் நான். இப்போ ரீஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்புட் டேக்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்போம். அது என்ன ஆகும், எப்படி இருக்கணும் அப்படின்னா 2ஏவோட 3பியோட 2ஏல கம்மியா இருக்கணும். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 3பில கூட இருக்கக்கூடாது. டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 2ஏல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் வந்து ஈஸியா கிடைக்கும். இது ப்ராக்டிக்கலா உள்ளது. அது மாதிரி ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா மந்த்லியும் பண்ணலாம், குவார்டர்லியும் பண்ணலாம். ஆனா நீங்க மொத்தமா இன்வாய்ஸஸ் ரீஃபண்ட் இருந்து நீங்க கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியா நீங்க இது பண்ணலாம். எஸ், மூவிங் ஃபார்வர்ட், ப்ராக்டிக்கலா ரீஃபண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன அனெக்சர்ஸ் வைக்கணும் அப்படின்னா அனெக்சர் பின்னு ஒன்று வச்சிருக்கணும். அப்புறம் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட், இதை வந்து பார்த்தீங்கன்னா இது கஸ்டம்ஸில் கொடுத்துருப்பாங்க. டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் அது ஒன்று. அப்புறம் ஷிப்பிங் பில்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக வச்சிருக்கணும். பில் ஆஃப் லேடிங் வச்சிருக்கணும். அப்புறம் ப்ராப்பர் இன்வாய்சஸ் ஜிஎஸ்டிஆர் 2பியும் ஜிஎஸ்டிஆர் 1 அதோட பிரேக்கப்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக வச்சு அங்கே சப்மிட் பண்ணோம் அப்படின்னா விதின் ப்ரிஸ்கிரைப் டேட்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் வந்து எலிஜிபிளா உங்களுக்கு வரும். இது ப்ராக்டிக்கலா சுச்சுவேஷன். ஸோ இது வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணது. ஜிஎஸ்டியை பொறுத்த வரையும் எக்ஸ்கியூஸ் மீ சார் 0.01% கன்செஷன் ரேட் தான் சார் இது. இதே எல்யூடின்றது பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் மூலியமா பண்றது தான் சார். அது வேற ஒன்றும் கிடையாது, வித்தியாசம் சார். ஸோ இதை எப்படி ஜிஎஸ்டி போர்ட்டலில் பண்ணணும் அப்படின்னா சர்வீஸ் காலம்ல ரீஃபண்ட் இருக்கும், அப்ளிகேஷன் ஆஃப் ரீஃபண்ட் இருக்கும். ஸோ அது மூலியமா ஓகே சார், இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ ரீஃபண்ட் ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கும் சர்வீசஸில், அதில் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ரீஃபண்ட் சொல்லி அதில் ஒவ்வொன்றா நம்ம அடுத்த ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை அப்படி பண்ணும்போது ட்ராக்கிங் அப்ளிகேஷன்ஸ் நம்பர் வரும். ஸோ இது மூலியமா நம்மளோட ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அது எஸ், மூவிங் ஃபார்வர்ட், இப்போ ஜிஎஸ்டி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ எப்போதுமே சில மோட்டிவேஷன்ஸ் அது ஒரு டிப்ஸுமே கொடுத்துருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக நம்ம கூகுள் ஃபார்ம் கொடுக்கும்போது சில மெம்பர்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் கேட்டுருந்தாங்க. அதில் ஒரே ஸ்லைட் மட்டும் தான் வச்சிருக்கேன் நான், வேற ஒன்றும் கிடையாது. ஸ்லாப் ரேட் மட்டும்தான். ஃபினான்ஷியல் இயர் 1920க்கும் ஃபினான்ஷியல் இயர் 2020க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஓல்டு ஸ்கீமுக்கும் நியூ ஸ்கீமுக்கும். இந்த நியூ ஸ்கீம்ல நீங்க ஆப்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு டிடக்ஷன்ஸோ ஏடிசியோ ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்டோ பிரின்சிபல் எதுவுமே நீங்க கிளைம் பண்ண முடியாது. வேற ஓல்டு ஸ்கீம்ல நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஏடிசி ஏடிஜி டிடக்ஷன்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் இது. எஸ், மூவிங் ஃபார்வர்ட், நம்ம எண்ட் ஆஃப் த செஷன்ஸ் வந்திருக்கோம். நம்ம ஆடிட் பாயிண்ட் ஆஃப் ஏற்கனவே ஒவ்வொரு செஷன்லையும் நம்ம ஆடிட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஏற்கனவே ஆடிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அப்புறம் சப்ளை செயின் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை இன்கம் டேக்ஸ் அது ஜிஎஸ்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறோம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையா பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா புரியும். உங்களோட டேர்ன் ஒரு பர்சன் அப்படின்னு பார்க்கும்போது இன்கம் டேக்ஸை பொறுத்தவரையும் சரி, ஜிஎஸ்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் கம்பெனிஸ் எல்லாமே தான் பர்சன் அப்படின்னு டெஃபினேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல உங்களோட டேர்ன் ஓவர் இது இப்போ நான் சொல்றது வந்து இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் நான். உங்க டேர்ன் ஓவர் 5 crores and above அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி டேக்ஸ் ஆடிட்ல வந்துடும் உங்களுக்கு. இது வந்து எந்த ஒரு லிமிட் எதுவுமே கிடையாது. 5 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுனாவே டேர்ன் ஓவர் என்னது இன்கம் டேக்ஸ்ல அப்ளிகபிள் டேக்ஸ் ஆடிட். இதே 5 கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கு அப்படின்னா உங்க கேஷ் ரெசிப்ட் 5% கீழே இருக்கு அப்படின்னா பேமெண்ட்ஸும் 5% கீழே இருக்கு அப்படின்னா 8% மேலே இருக்குன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிடணும் டேக்ஸ் ஆடிட்ல வந்துடும். ஆனால் ப்ராக்டிக்கலா அப்படின்னு வரும்போது 1 crore and above அப்படின்னு வரும்போது டேக்ஸ் ஆடிட்ல
ப்ரிஸ்கிரைப்டு பண்ணிடுவாங்க. அதுதான் ஆக்டும் சொல்லுது. இது ரொம்ப இதெல்லாம் பண்ணணும்னு விரும்பல இதில். ஏன்னா சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. உங்களோட டேர்ன் ஓவர், உங்களோட நெட் ப்ராஃபிட் 8% கீழே இருக்கு அப்படின்னா கம்பல்சரியாக டேக்ஸ் ஆடிட்டில் வந்துடும். 8% மேலே இருந்துச்சு, ஆனால் டேர்ன் ஓவர் வந்து 1 கோடி ரூபாய் கீழே இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் அது. எஸ், மூவிங் ஃபார்வர்ட். இது இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஜிஎஸ்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஜிஎஸ்டி ஆடிட் யார் யார் பண்ணலாம் அப்படின்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்டு காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டு, அப்புறம் வேறு யார் பண்ணுவாங்க சார்? டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் பண்ணுவாங்க. இது சிஏ அண்ட் சிஎம்ஏன்றது நம்மளா இந்த ப்ரிஸ்கிரைப் லிமிட் தாண்டினதுக்கப்புறம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவங்களா ஒரு சஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணலாம். இப்போ ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் அது இப்போ பார்க்கறது வந்து ஜிஎஸ்டி ஓரியன்டாக வரும். ஜிஎஸ்டிஆர் 9, 9A, 9B, 9Cன்ட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. 9 அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ரெகுலர் டாக்ஸபிள் பர்சன், அவங்களுக்கு 2 crores அண்ட் அபவ் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 crore அண்ட் அபவ். ஜிஎஸ்டி ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 crores அண்ட் அபவ் உங்கள் டேர்ன் ஓவர் இந்த சென்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். டாக்ஸபிள் டேர்ன் ஓவர், எக்ஸாம்டட் டேர்ன் ஓவர் எல்லாமே சேர்த்து தான் வந்து உங்கள் டேர்ன் ஓவர்னு வரும். 9ன்றது பார்த்தீங்கன்னா 2 crores கீழே இருக்குது அப்படின்னா ஒரு ஆப்ஷனு. ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக இருக்கும். 9A யாருக்கு அப்ளை அப்படின்னா காம்போசிஷன் டேக்ஸ் பேயர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். 9B யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவங்க 9 பண்ணக்கூடாது, 9B பண்ணணும். 9C அப்படின்றது என்ன அப்படின்னா லைபிள் ஃபார் ஆடிட். 2 crores அண்ட் அபவ் இருக்கிறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் அவங்க சர்டிஃபை பண்ணி எல்லா ப்ராப்பர் இன்புட் டேக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்து, அது போக நம்ம ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டேலியில் மெயின்டைன் பண்ணோம்னா டேலியும் ஜிஎஸ்டிஆர் 1, அப்புறம் டேலியும் 3B எல்லாமே கம்பேரிசன் பண்ணி இன்புட் டேக்ஸ் தான் ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லி நம்ம சர்டிஃபிகேட் பண்ணி பண்ணணும். அதுதான் இந்த 9C உள்ளது. எஸ், மூவிங் ஃபார்வர்ட். இந்த ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும்போது இதோட ப்ரிஸ்கிரைப் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 2 crores அண்ட் அபவ் அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன் 9C வந்து அப்ளை ஆகும். அது ஈவன் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான், ஆனால் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா 9ம் பண்ணிக்கலாம், 9Cயும் நீங்கள் பண்ணிக்கலாம். எஸ், மூவிங் ஃபார்வர்ட். ஒன்ஸ் நம்ம பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பர் எக்ஸ்டர்னல் ஆடிட்டும் பண்ணியிருக்கணும். அதுவும் ஸ்டாச்சுரி ஆடிட்னு சொல்லுவாங்க. நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஏற்கனவே எல்லாரும் தெரியும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும்போது டே புக், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் எல்லா சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டாச்சுரி ஆடிட்டும் எல்லாமே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு லிமிட்டுக்கு நம்ம பிஸ்னஸையும் அடுத்த லெவலில் கொண்டு போகலாம். வெறும் பேப்பர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, ரியலாகவும் இருக்கணும். எஸ், அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டியூ டேட்ஸ் பார்க்குறோம். நம்ம சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th பண்ணணும், அப்படின்னா தான் ப்ராப்பர் இன்புட் டேக்ஸ் இது கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3B பண்ணணும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்போ அதை 2 இதாக பிரிச்சிருக்காங்க. எஸ், மூவிங் ஃபார்வர்ட். டெட்லைன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஆஃப் த இந்தியா. அதில் உங்கள் டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வேறு வழி கிடையாது, 20th நீங்கள் 3B ஃபைல் பண்ணிடணும். அதே இது 5 crores கீழே இருக்குது அப்படின்னா நம்ம சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, மகாராஷ்டிராலேருந்து அந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு வந்து 22nd டியூ டேட்டு. அதே மாதிரி இப்போ நார்த் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24th டியூ டேட்டு. ப்ரொவைடர் 5 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் கீழே இருந்தால் மட்டும்தான் இது. 5 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சு அக்ரிகேட் டேர்ன் ஓவர் அப்படின்னா வேறு வழி கிடையாது, 3Bயோட டியூ டேட் வந்து 20th தான். எஸ், மூவிங் ஃபார்வர்ட். ஸோ ஆடிட் பாயிண்ட் ஆஃப் வியூ முடிஞ்சிச்சு. நம்ம எல்லாமே நினைக்கிறோம் மண்டே இஸ் ஃபர்ஸ்ட் டே அப்படின்ட்டு. இது மண்டே கிடையாது. எவ்ரி டே இஸ் நியூ டே, நியூ வீக். அண்ட் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோல்ஸ் செட் பண்ணி பண்ணுங்க. பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், நம்ம ஆர்கனைசேஷன் கோலும் இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் இண்டிவிஜுவல் கோல்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ப்ராப்பர் விஷன் நம்ம ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷன்ஸ் அப்படின்னு ஒரு இது சேட் பாக்ஸில் போட்டிருந்தாங்க. ஒரு விஷனோட ஒர்க் பண்ணும்போது லீடர்ஷிப் குவாலிட்டி, கிரியேட்டிவிட்டி வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம டீம் ஒர்க்காக பண்ணும்போது மெயினாக வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலில் போக முடியும். டீம் ஒர்க்கில் பொறுத்த வரையும் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா
அந்த எப்படி சப்ளை செயின் சொல்லி நம்ம ஒரு பிரேக் ஆயிருமோ அந்த மாரி நம்ம எல்லாமே ஆயிரும். எஸ். அடுத்து மூவிங் ஃபார்வர்ட். சாரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கஸ்டமர் இஸ் எ கிங் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு என்ன நீட்ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸை வந்து நம்ம தேவையில்லாமல் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலில் இதை போடாமல் எது தேவையோ அதுக்கு நம்ம ஹார்ட் ஏர்ன்டு மணி அண்டு பேங்க் லோன் மூலிமா ஃபினான்ஸ் நம்ம வாங்கியிருப்போம். அதை ப்ராப்பராக நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதுமே ஒரு க்ரோத் லெவலில் போனால் ரொம்ப ரொம்ப ஆர்கனைசேஷன் நல்லது, இண்டிவிஜுவலுக்கும் நல்லது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவே இருந்துச்சு. இட் இஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான். அண்டு ஏற்கனவே பண்ணது தான் ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அன் ஓஷன். டே டு டே அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸ் நிறையா வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு அப்படின்னு கிடையாது. என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச எடுத்திருக்கேன் நான். ஸோ ஜிஎஸ்டி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்ஸ் அகெயின் ஆடிட் யுவர் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ் வந்து ஆடிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலில் போக முடியும். நம்ம ஆடிட் பண்ணலை அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருக்கோமோ அதே லெவலில் தான் இருப்போம். எஸ். மூவிங் ஃபார்வர்ட். ஒன்ஸ் அகெயின் பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலில் போகிறதுக்கு என்னோட ஹார்ட்டி விஷஸ். அண்ட் இது ஜஸ்ட் ஒரு இதுக்காக இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதில் பிக்சரில் ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு. இது யாருன்னு சொல்லலாமா சாட் பாக்ஸில்? ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் செஷன் வந்துட்டோம் நம்ம. எஸ், பரவாயில்ல. இட்ஸ் எஸ், தேங்க்யூ. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டியூ டு இந்த பேண்டமிக் இதில் ஸ்டாண்டப் ஐ வில் ஃபீட் யூ அப்படின்றாங்க. பட் எக்கனாமி என்ன சொல்கிறது, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை ஃபீட் பண்ணுங்கள், நான் அப்போ தான் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அன் யார் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட பிஸ்னஸ் வந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்குள்ளே ஃபீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அண்டு பி எஸ் அன் ஆண்டர்பிரனர் மோடில் எப்போவுமே இருங்க. அண்ட் வி வாண்ட் யூ ஆல் டு பி எ வெரி குட் ஆண்டர்பிரனர், வெரி குட் டீம் பிளேயர். அண்ட் டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே சந்தோஷமா இருங்க, பி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரஷ் அப் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட் சம்மந்தமாக பார்த்துருந்தோம். ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் எல்லாம் பார்த்தோம். எதெல்லாம் ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம். பேசிக்ஸ் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணணும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அந்த ஓரியன்டர் பார்த்தோம். லிமிட்ஸ் ஓரியன்டர் பார்த்தோம். குட்ஸுக்கு 40 lakhs, சர்வீசஸ்க்கு 20 lakhs. அப்புறம் ஐடிசி பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எது ஐடிசி அவைலபிள், எதுக்கு நாட் அவைலபிள்னு பார்த்தோம். எதுனா ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அப்புறம் டிப்ரிசியேஷன்லாம் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஈவேபிள் வேலிடிட்டி, எதுக்குன்னா ரெக்யர்மெண்ட் நாட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. இப்போ இன்வாய்சிங் வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் லிமிட்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறம் QRMP ஓரியன்டா ஓவராலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அக்ரிகேட் லிமிட்டு 5 crores ப்ரீவியஸ் டர்ன் ஓவர்லேருந்து. அப்புறம் IFF அப்படின்னு பார்த்தோம், இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. ஃபர்ஸ்ட் மந்த் 35%, செகண்ட் மந்த் 35%, தேர்ட் மந்த் வந்து பேலன்ஸ் இது அப்படின்னு பார்த்தோம். இது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பேயர் ஹேஸ் டு டேக் தியர் டிசிஷன் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக பார்த்தோம். LUT அண்டு IGST ஓரியன்டாக பார்த்துருக்கோம் நம்ம. அக்கௌண்ட் ஆடிட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இன்கம் டேக்ஸ் பொறுத்தவரையும் 1 crore அண்டு ஜிஎஸ்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2 crores. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. அண்ட் ஃபைனலி ஆடிட் யுவர் பிஸ்னஸ். அண்ட் மைசெல்ஃப் TS Mohan Harish, internal auditor. Go green, plant more trees, dream and achieve your goal. And GST consultant அப்படின்னா if you are required, you can contact me with the help of Muthu sir and other team members. And last but not least, if you fall in your life, neither your boss nor your client offer your helping hand. யார் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஸோ இம்ப்ரூவ் யுவர் பர்சனல் லைஃப், பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் பேலன்ஸ் யுவர் ஒர்க் லைஃப். இப்போ எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இருக்கும். எனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் இது வரும்போது சார் சொன்னாங்க, முத்து சார் சொன்னாங்க, நம்ம ஃபோரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் சார், ஆனரபிள் அப்துல் கலாம் சார் தான் தொடங்கி வச்சாங்கன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன், எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் அகெயின் ஐ வுட் லைக் டு தேங்க் Muthu sir and all other members for opportunity, and Nagarajan sir. And any clarifications you can call me, and this is my number. And floor officially hand over to the chairman sir, Muthu sir. ரொம்ப நன்றி சார், மிக்க நன்றி. Thank you sir. அருமையான செஷன். Thank you sir. கௌதம், இந்த இது பண்ணிடணும் சார், ஸ்லைடை. சார் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் எதை கேட்டுருங்க, சார்ல போட்டிருக்காங்க. எஸ் சார், ப்ளீஸ் சார். கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கா சார்? கொஸ்டின்ஸ் எது இருக்கா? சார் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. வினய், மிஸ்டர் வினய். எஸ் சார். ஒரு செக்ரட்டரி சார் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் முத்து சார், சாரை வச்சு டிஜிட்டலாவே ஹவ் டு ப்ளே கிரிக்கெட்னு ஒரு செஷன் எடுக்கலாம்ல சார்? அந்த அளவுக்கு கிரிக்கெட் பத்தி நிறைய பேசிருக்காரு. உண்மையிலேயே ஒரு செமையா இருந்துச்சு சார். எனக்கு அது ஒரு பவுலிங்ல ஒரு 3-4 ஸ்லைட்ல டோட்டல் பவுலிங்கே சொல்லி கொடுத்துட்டாங்க சார். ரொம்ப சூப்பரா இருந்தது சார். 2 செஷன் அட்டெண்ட் பண்ண மாதிரி நிறைய சார் கிரிக்கெட் பிளேயரா சார் நீங்க? நிறைய மேனேஜ்மென்ட் கான்செப்ட், கேம், ஜிஎஸ்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணி, அதாவது பொதுவா வந்து கடமைக்காக சொல்லி கொடுக்கறது ஒன்று இருக்கு, ரொம்ப பிடிச்சு அதை இன்ட்ரெஸ்டா எடுத்து டைம் எல்லாம் பாருங்க அது ஓடிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப விரும்பி ஆத்மார்த்தமா சொல்லி கொடுக்குற விஷயம் ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். பயங்கரமான ஒரு ட்ரைனிங், போர் அடிக்காம நீங்க சொன்ன மாதிரி தான் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. அது போனதே தெரியல டைம், அந்த அளவுக்கு விஷயம் போகுது. நாட் ஓன்லி டிஜிட்டல் ஃபைலிங் இதை பத்தி மட்டுமே இல்லாம பேசிக்ல இருந்து நிறைய எடுத்துறீங்க. இன்னும் மெம்பர்ஸ் வந்து டெஸ்டிமோனியல் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கௌதம், போல் லான்ச் பண்ணிருக்கா? எஸ், மெம்பர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் அந்த போல்ல உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கலாம். உங்களோட டெஸ்டிமோனியல் நீங்க கொடுக்கணும். மிஸ்டர் வினய் வந்து கை தூக்கி இருக்க, கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். அந்த வந்து எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளமா? டிவிஆர் மாட்டிட்டீங்களாங்க? இந்த டிவிஆர் பழக்கம் சார். வணக்கம் சார், ஒரு சின்ன டவுட். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், நம்ம நீங்க எல்யூடின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? எல்யூடியும் 0.01% ரெண்டும் டிஃபரன்ஸ், ரெண்டுமே வேற வேலையா இல்ல ரெண்டும் ஒண்ணா சார்? இல்ல சார், 0.1 கன்செஷன் ரேட் சார் அது. ஸோ எல்யூடின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே. பட் அதை வந்து அந்த பேமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீஃபண்ட் தான் நம்ம கிளைம் பண்றோம். பட் 0.1% அது வேற வழி கிடையாது, பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே சார். இது வந்து வேலிடிட்டி பீரியட் ஏதா இருக்கா சார்? சார் வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது செக் பண்ணி சொல்றேன் சார் நான். ஓகே சார், ஓகே சார். அந்த டவுட் தான் சார். இருக்காங்க, அதுல கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி டவுட் கேளுங்க. மற்றபடி நீங்க ஃபுல்லா செஷன்ல இருந்திருப்பீங்க நம்புறேன். மிஸ்டர் வினய், உங்களுடைய கருத்து சொல்லணும். செஷன் நல்லா இருந்தது சார். செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல்னு சொல்லும் போது நம்ம நாலேஜ் கேபிட்டல் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். மெம்பர்ஸ் நீங்களும் இன்னும் உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கலாம். கீதா மேடம், நீங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நல்லது. வேற யாரு ஃபீட்பேக் கொடுக்கணும் விரும்புறீங்களோ நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.
மேம் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம் மேம் கீதா மேம், நீங்க அதுலயே நீங்க பேசலாம். இந்த செக்ஷன் மூலமா நான் ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் வந்து சார் ரொம்ப நீட்டா சொல்லியிருந்தாங்க. புது புது விஷயங்கள் வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ் 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 இன்னமும் இந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். காவேரி மேடம், வேற நீங்க எதாவது ஆட் பண்றீங்களா? நம்மளோட கவர்னிங் கவுன்சில் மெம்பர் காவேரி மேடம் எதாவது ஆட் பண்ணணுமா? மேம் அன்மியூட் கொடுத்தாச்சு மேம், பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார் செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன மாதிரி வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரே வந்து இதை வந்து அப்போஸ் பண்ண ஜிஎஸ்டி அப்போஸ் பண்ண டைம்ல கூட வந்து நம்ம தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நம்ம வந்து அவங்க வந்து இதை இனிஷியேட்டிவ் எடுத்து இதுல உள்ள ஒரு நன்மை தீமைகளை வந்து ஒரு பெரிய ஒரு செஷனாவே வந்து எடுத்தாங்க. அந்த டைமிங்லயே எடுத்தாங்க, 2017லயே எடுத்தாங்க. சோ அந்த டைமிங்ல நாங்க இதை பத்தி இது பண்ணதுதான். அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி யோசனையே இல்லை. சரி இது கரெக்டா தான் இருக்கும், வேற வழி இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ணித்தான் ஆகணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்க லேர்ன் பண்ணோம் சார். எப்படின்னா இன்னும் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எப்படின்னா இன்னும் டிஜிட்டலா வந்து எப்படி நம்ம இன்னும் அப்ளை பண்ணோம், இப்படிதான் அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த போர்ட்டல்ஸ்ல போய் நம்மளே வந்து செல்ஃபா வந்து அப்ளை பண்ற மாதிரி மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் செஷன் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அகைன் தேங்க்யூ சார். நம்ம க்ளோசிங் கொண்டு போகலாம் சார். அதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர்ஷிப் பத்தி ஒரு ஃப்ளையர் நான் ரிலீஸ் பண்றேன், அத பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் பேசுங்க. நான் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஷேர் ஆமா பண்ணுங்க. சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம். ஸோ இப்போ நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறது டிஜிட்டலோடைய இந்த வருடத்திற்கான மெம்பர்ஷிப் ஃபீ. வருடத்திற்கு ஒரு அனுவல் மெம்பர்ஷிப் ஃபீ தான் இது. இப்போ நீங்கள் அட்டன் பண்ண மாதிரி விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் இருக்கும். இது ஒரு வருடத்திற்கான ஃபீ வந்து 2999 ரூபா தான். இது ஒரு வருடத்திற்கா ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் இருக்கும். என்னென்னலாம் இதுல பெனிஃபிட் இருக்க போகுது மெம்பர்களுக்கு அப்படின்றத நான் இப்போ விளக்கமா சொல்ல போறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், எல்லாமே வேர்ல்டே வந்து டிஜிட்டலை நோக்கி போகுது. அதுவும் நம்ம இந்த லாக்டவுன்ல பார்த்தோம், பல பேர் வந்து டிஜிட்டல்ல யாரெல்லாம் அடாப்ட் ஆனாங்களோ அவங்கெல்லாம் பெரிய அளவுல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹேண்ட் ஹோல்டிங் ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லாமே தமிழ்லேயே தான் இருக்குது. அதுலேயும் இப்போ ஹரிஷ் சார் இப்போ வந்து பண்ண மாதிரி எக்ஸ்பர்ட்ஸு, இதில் உள்ள டெக்னோப்ரனர்ஸ் இவங்கெல்லாம் தான் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி நடக்கக்கூடியது 9க்கு மேலே, அதாவது ஒவ்வொரு மாதம் 9க்கு மேலே இருக்கும். சில ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸும் இருக்கும். அது தவிர டிஜிட்டல் ஆப் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஆப்பில் வந்து கிட்டத்தட்ட 200க்கு மேலே இந்த மாதிரி 5 வருடம் நடந்த செஷன்ஸ் ஃபுல்லாக அது தமிழ்லேயே இருக்கும். ப்ளஸ் அக்ராஸ் தமிழ்நாடு டிஜிட்டல் மெம்பரோட உங்களோட நீங்கள் நெட்வொர்க்கிங் பண்ணிக்க முடியும். அதில் டைரக்ட்லி வழியாக பண்ண முடியும். இந்த ரெகுலர் ஒர்க் ஷாப் ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய இந்த 3 hours ஒர்க் ஷாப் தவிர ஒரு 1 hour வந்து சைபர் செக்யூரிட்டி ப்ளஸ் எமர்ஜிங் டெக்னாலஜி சம்மந்தமாக ஒரு 1 hour வெப் மீட்டிங்கும் ஒவ்வொரு மாதத்துலையும் இருக்க போகுது. அது மாதிரி ஒரு 9+ செஷன்ஸ் இருக்கும். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி கிளப் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் டிஜிட்டல் எடுத்திருக்கோம். இது நமக்கும் நம்ம ஃபேமிலிலேயோ நம்ம பிஸ்னஸ்லேயோ எதெல்லாம் சேலஞ்ச், சைபர் செக்யூரிட்டி சேலஞ்ச் இருக்கோ அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான விஷயத்தை ஹேண்ட் ஹோல்டிங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த கிளப் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கிளப்ல உங்களோட தேவையோ உங்களோட ப்ராப்ளத்தையோ நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம்.
அதுக்கு மேல ஒரு சைபர் கிரைம்க்கு போகணும்னா அதுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுப்போம். அதுக்காக தான் இந்த சைபர் செக்யூரிட்டி கிளப். டிஃபால்ட்டா இதுலயுமே டிஜிட்டல் மெம்பராகவே ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து கிளஸ்டர் டிஜி சர்க்கிள் அப்படின்ற ஒரு கிளஸ்டர் மெத்தட் ஒன்று பண்ணியிருக்கோம். அதுல வந்து ஒரு 8ல இருந்து 10 பேர் வந்து சேர்ந்து இப்போ படிக்கக்கூடிய, இப்போ இன்னைக்கு நடந்த செஷன், இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய செஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சர்க்கிள், டிஜி சர்க்கிள் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுலயும் நீங்க வந்து மெம்பரா இருப்பீங்க. இது தவிர பிசிக்கல் ஒர்க் ஷாப் நடக்கும் நம்ம டிஜிட்டல்ல, மேபி 3 months ஒர்க்கா. அது வந்து ஒரு பெய்டு ஒர்க் ஷாப்பா இருக்கும். அதுல டிஜிட்டல் மெம்பர்ஸ்க்கு வந்து 50% வரைக்கும் ஆஃப் இருக்கும். அதுல அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல அவங்க 50% வரைக்கும் ஆஃப்ல இருக்கும். அதுல அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த வருடம் வேற எந்தெந்த டைட்டில், அதாவது டாபிக்ல எல்லாம் இருக்க போகுதுன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அது சம்பந்தமான செஷன், பிபிடி, எக்ஸல் சம்பந்தமா, எக்ஸ்போர்ட் காமர்ஸ், எக்ஸ்போர்ட் இ-காமர்ஸ் வழியா செய்யறோன்ற பேஸ் பண்ணி, டேலி ஒர்க் ஷாப்பு, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், பிளாக் மார்க்கெட்டிங் பிளஸ் எஸ்இஓ அது சம்பந்தமான ஒரு ஒர்க் ஷாப்பு, டாஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க் மேனேஜ்மெண்ட், ஃபேஸ்புக் பிசினஸ் சூட், இந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜ், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட பிசினஸை மார்க்கெட் பண்றது, பிராண்டிங் பண்றது அப்படின்ற மாதிரி, கவர்மெண்ட் இ போர்ட்டல் அண்ட் இ-காமர்ஸ் ஓரியன்டான விஷயம், லிங்க்டின், இந்த மாதிரியான செஷன்லாம் அப்கமிங் இந்த வருஷத்துல ஒவ்வொரு மாதத்துலையும் வேற மாதங்களில் வரப்போகுது. அதனால இன்னைக்கு நீங்க வந்து ஒரு மீட்டிங்காக, இந்த ஒரு ஒர்க் ஷாப்புக்காக நீங்க வந்திருந்தா கூட 500 செலுத்தி வந்திருந்தா கூட நீங்க இன்னொரு 2500 மட்டும் செலுத்தினா போதும். இந்த வருஷத்துக்கே நீங்க வந்து டிஜிட்டலுடைய மெம்பரா இணையலாம். ஸோ நீங்கள் மட்டும் இல்லாம உங்களோட பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸு, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்க டிஜிட்டலை ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்கத்தால உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷனாக நடத்தப்பட்டு இருக்கு. இது வந்து அப்துல் கலாம் ஐயாவோட கனவை கடமையை அடுத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. ஸோ நீங்களும் இணைந்து மற்றவங்களையும் இணைந்து பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. எஸ் கௌதம். Okay, sir. Thank you, sir. So, formal vote of thanks, Syed, sir. Okay, Syed, sir. ரைட், ஓகே. நான் ஸோ வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லணும்னா, மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து ஆடிட்டருக்கு தான் சொல்லணும். அவங்களுடைய சிறப்பாக நான் நடுவில் சொன்ன மாதிரி, அது மற்றதும் கடமைக்காகவோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவோ பண்றதெல்லாம் தாண்டி, அதை ஒப்பிக்கிறதெல்லாம் தாண்டி, அந்த டைம் எல்லாம் தாண்டி அவர் எதுவுமே பார்க்காம அவருடைய அந்த ஆர்வம் வந்து சொல்லிக் கொடுக்கறதுல உள்ள ஆர்வம் வந்து என்னால அவரோட கண்கள், வார்த்தை எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இன்டெப்தா அடிப்படை முதல் அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லலாம், அடிப்படையில இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க ஹேண்ட் ஹோல்டிங்கா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னைக்கு வந்திருந்த மெம்பர்களுக்கும் நன்றி. கவர்னிங் கவுன்சில் மெம்பர் இன்னைக்கு ஆரம்பித்து வைத்து வெல்கம் அட்ரஸ் கொடுத்து ஆரம்பித்த ஆதி அவர்கள், அப்புறம் முக்கியமா மோன சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நம்மளுடைய நாகராஜன், நம்முடைய கவர்னிங் கவுன்சில் மெம்பர் நாகராஜன் அவர்களுக்கும், காவேரி மேடமுக்கும், அதாவது அதே மாதிரி இங்க நம்மளுடைய செக்ரட்டரி சாகி சார் அவர்களுக்கும், மற்றும் நம்ம துணைத் தலைவர்கள், 2 துணைத் தலைவர்கள், மிஸ்டர் சரவணன், மிஸ்டர் மதன், மற்றபடி நம்மளுடைய எல்லா ஜிசி மெம்பர்களுக்கும், வந்திருந்த உறுப்பினர்களுக்கும், இந்த ஒரு நாள் செஷனுக்காக அட்டன் பண்ணிட்டு இருக்க மற்ற பார்ட்டிசிபென்ட்டுக்கும் எங்களுடைய டிஜிட்டல் சார்பாக, கமிட்டி சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து டிஜிட்டல்ல வந்து உறுப்பினராக இணைந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஹரி சார், மீண்டும் ஒரு முறை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சேர்மன் அண்ட் நாகராஜன் சார், எல்லா டீம், அப்புறம் டிஜிட்டல் அண்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜனா அண்ட் கௌதம், 2 பேருக்குமே நன்றி. அருமை. தேங்க்யூ.